சுயம்புமாரி உன் பாதம் சரணடைந்தோம் வலசுமாரி நலம் தேடி தொழுகின்றோம் சுயம்புமாரி நல்வாழ்வை தந்திடுவாள் சூரம்பட்டி வலசு சுயம்புமாரி சூரம்பட்டி வலசு சுயம்புமாரி உலகத்து நாயகியே சுயம்புமாரி உன் பாதம் சரணடைந்தோம் வலசுமாரி நலம் தேடி தொழுகின்றோம் சுயம்புமாரி நல்வாழ்வை தந்திடுவாய் வலசுமாரி சூரம்பட்டி வலசுமாரி அம்மா உலகத்து நாயகியே சுயம்புமாரி உன் பாதம் சரணடைந்தோம் வலசுமாரி சூரம்பட்டி வலசுமாரி நகரத்திலே சுயம்புமாரி திருக்கோலம் பவனி வரும் திருநாளாம் அழகான சப்பரத்தில் பூக்காடாம் அளவில்லா மேலதான ஊர்வலமா திருவளரும் நகரத்திலே வலசுமாரி திருக்கோலம் பவனி வரும் திருநாளாம் அழகான சப்பரத்தில் பூக்காடாம் அளவில்லா மேலதான ஊர்வலமா உலகத்து நாயகியே சுயம்புமாரி உன் பாதம் சரணடைந்தோம் வலசுமாரி கன்னியர்கள் மலரணிந்து ஆடி வர காளையர்கள் தமிழ் சந்தம் பாடி வர
பொன்னியின் கயல்வெளியில் அருள் சுரக்க பொன்னான பூமியிலே திருநாளா அம்மா கன்னியர்கள் மலரணிந்து ஆடி வர காளையர்கள் தமிழ் சந்தம் பாடி வர பொன்னியின் கயல்வெளியில் அருள் சுரக்க பொன்னான பூமியிலே திருநாளாம் அம்மா உலகத்து நாயகியே சுயம்பு மாறி உன் பாதம் சரணடைந்தோம் வலசு மாறி சூரம்பட்டி வலசு மாறி நாடும் நகரமும் சீரோங்கு கேடும் கொள்ளையும் கலைந்தோடு பாடும் உழவரும் மனம் மகிழ பரவசம் ஊட்டும் திருநாளாம் நாடும் நகரமும் சீரோங்கே கேடும் கொள்ளையும் கலைந்தோடு பாடும் உழவரும் மனம் மகிழ பரவசமூட்டும் திருநாளாம் திருநாளாம் உலகத்து நாயகியே சுயம்பு மாறி உன் பாதம் சரணடைந்தோம் வலசு மாறி உழவரும் உழத்தியதும் சிந்தாட வாழை குமரிகள் பந்தாட மறவர் குலமெல்லாம் கோளாட சுயம்பு மாரியம்மன் திருநாளாம் அம்மா உழவரும் உழத்தியரும் சிந்தாட வாழை குமரிகள் பந்தாட மறவர் குலமெல்லாம் கோளாட சுயம்பு மாரியம்மன் திருநாளாம் அம்மா உலகத்து நாயகியே சுயம்பு மாறி உன் பாதம் சரணடைந்தோம் வலசு மாறி சூரம்பட்டி வலசு மாறி அகிலத்தை காத்தருளும் அம்பிகையே அனைத்து உயிர்களிலும் அருள் சக்தியே ஆதி பராசக்தியே சுயம்புவா அவதரித்த இந்த ஆதி பராசக்தியே சரணம் 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 ஆதரித்த பொன்மாரி தாய் என்று பெயரெடுத்தாய் கையிலேயே பார்வதி பரமேசு என்றும் நாமம் கொண்டாயம்மா இந்த பூமியில் அவதரித்து கங்கையில் கங்கையம்மன் என்றும் காசியில் விசாலாட்சி என்றும் வாரணாசியில் புவனேஸ்வரி என்றும் திருநாமம் கொண்டாயே கல்கத்தாவிலே காளி என்றும் கன்னடத்திலே சாமுண்டி என்றும் கேரளத்திலே சோட்டானிக்கரை பகவதி அம்மன் என்றும் காஞ்சியிலே காமாட்சி என்றும் மதுரையில் மீனாட்சி என்றும் கோவையிலே கோணியம்மன் என்றும் கண்டுமாரியன் என்றும் திருவேற்காட்டில் கருமாரியம்மனும் மாங்காட்டில் மாங்காட்டு மாரியம்மனும் சேலத்திலே கோணியம்மன் திருச்சியிலே சமயபுர மாரியம்மன் பொள்ளாச்சியில் மாசாணி அம்மன் சத்தியமங்கலத்தில் பண்ணாரியம்மன் கோவையிலே பாரியூரம்மன் ஈரோட்டிலே சின்ன மாரியம்மன் பெரிய மாரியம்மன் இந்த நஞ்சப்ப கவுண்டர் வலசில் சுயம்புவா மாரியம்மனாக அவதரித்து 1000 திருநாமங்கள் கொண்ட இந்த ஆதி பராசக்தியே மாரியம்ம தாயே சரணம் சரணம் உலகத்தில் சமாதானம் நிலவ வேண்டும் உலகத்தில் சமாதானம் நிலவ வேண்டும் நாட்டில் நல்லாட்சி மலர வேண்டும் தாயே மாதங்கள் 3 மழை பெய்ய வேண்டும் மண்ணல்லா பொன்னாக வேண்டும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உன்னை மனதில் வைத்தவர்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்க நீதானமா அருள் புரிய வேண்டும் தாயே மாரியம்மன் தாயே பொன்னை கொடுத்தாய் பொருளை கொடுத்தாய் நிலபுலங்களை கொடுத்தாய் எல்லா செல்வத்தையும் குறைவில்லாத கொடுத்தாய் எங்களுக்கு தீராத வேதனையை தந்து விட்டாயே 5 வயசில் காணாமல் போன எங்க அண்ணனை எங்க கண்ணு முன்னாண்ட கொண்டாந்து நிறுத்துவேன் தானே உன்னையே கதின்னு நாங்க கிடக்கிறோம் ஏன் தாமதம் உனக்கு மனசு இல்லையா உனக்கு கண் இல்லையா உனக்கு சக்தி தான் இல்லையா சக்தி சக்தி ஆத்திரப்படாத அவசரப்படக்கூடாது ஆத்தா பாவத்துல நம்ம கஷ்டத்தை வச்சதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம யோசனை பண்ணக்கூடாது அதுதான்ப்பா தெய்வ நம்பிக்கை சரிப்பா
ஐயா பூசை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சக்தி, பூஜை நடக்கட்டும். ஆத்திரப்பட வேண்டாம். சரிங்க பெரியப்பா. அமைதியாக இரு. சரிங்க. ஆத்தாளை வணங்கு. என்னங்க நில்லுங்க முதல்ல. ஆமா, எங்க போறீங்க? சரி, இப்ப மாத்து கேக்குறேன். போறது எங்க? மாரியம்மன் கோயிலுக்கு தான். இன்னைக்கு திருவிழாவின் கடைசி நாள் அல்லவா? அது இல்லாம நம்ம குடும்பத்தோட கட்டளை பூஜை. நாம போகாம இருக்கலாமா? ஏங்க, இன்னைக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போலனா சாமி என்ன உங்க கண்ணையா குத்திவிடும்? அப்ப இப்படித்தான் 25 வருஷமா பேசி பேசி 50 வயசுல புத்துநோய் வந்து கொட்டுன்னு போனான். இங்க பாருங்க, நானும் உங்களுக்கு வாக்கப்பட்டு 22 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நான் எந்த கோயிலுக்கும் போனதில்ல, எந்த சாமியும் கும்பிட்டதில்ல. ஏன்? நான் நல்லா தானே இருக்கேன். நான் சும்மாவா போயிட்டேன்? ஆமாடே, இந்த நெல்லுக்கு பாயிற புல் தண்ணி புல்லுக்கும் பாயிற மாதிரி நாங்க கும்பிடுற தெய்வத்தின் அருள் உனக்கும் கிடைக்குது. ஆனா ஒரு நாளைக்கு பாரு, உனக்கு கஷ்டம்னு வரும்பொழுது காப்பாத்து தெய்வமேனு கையெடுத்து கும்பிடுவா. அது இந்த வசந்த மல்லிகை உயிரோட இருக்க வரைக்கும் நடக்கவே நடக்காது. நடக்கும்படி நடந்தே தீரும். தாத்தா ஒரு நாளைக்கு உன்னை கையெடுத்து கும்பிட வைக்கத்தான் போறோம். அப்படியாங்க? சேலஞ்ச் பாத்துறலாம். சரிங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். இல்ல தெரிஞ்சே கேளுவேன். இல்ல, உங்க அண்ணன் இந்த மாரியாத்தா மேல பெரிய பக்தனா தானே இருக்காரு. ஆமா. ஏங்க, அப்ப ஏங்க அவரோட சம்சாரம் அல்பாயுஸ்ல அவர் விட்டுட்டு போயிட்டாரு? அது இல்லாம அவரோட மகன் 5 வயசுலயே காணாம போயிட்டான். ஏன்? இந்த மாரியாத்தாளுக்கு உண்மையிலே சக்தின்னு ஒண்ணு இருந்திருந்தா அவங்க பையனை அவங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து காட்டி இருக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாளைக்கு இந்த ஆத்தா எங்க அண்ணன் பையனை கொண்டு வந்து நிறுத்தத்தான் போறா. அன்னைக்கு நீ பார்க்கத்தான் போற. அன்னையோட உன்னுடைய நாட்டிய பேச்சு அடங்கத்தான் போகுது. அதையும் நாங்க பார்க்கத்தான் போறோம். கேக்குறவன் கேனையனா இருந்தா வெள்ளை காக்கா சொலங்க கட்டி ஆடுன்னு சொல்லுவீங்க. இதை நான் நம்பணும். உங்கள்கிட்ட பேசி நேடார முடியுமா? சரி, நேரமாச்சு, நான் வரேன், போயிட்டு வரேன். என்னங்க, நில்லுங்க. இங்க பாருங்க, கோயிலும் எங்கேயும் போயிடாது, சாமி எங்கேயும் போயிடாது. நீங்க நாளைக்கு கோயிலுக்கு போக கூடாதா? சரி, திருவிழா அன்னைக்கு தரிசனம் பண்றதுதான் சிறப்பு. அந்த அன்னைக்கு ஒரு 15 நாள்த அம்மன் கொலுவுல இருக்கு. ஏங்க, நாளைக்கு இந்த தரிசனத்தை நீங்க வீட்லயே காட்டக்கூடாதா? வசந்தம், இங்க பாருங்க, இந்த வசந்தமே உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. வசந்தம். ஏங்க, அந்த தரிசனத்தை நீங்க வீட்ல காட்ட வேண்டியது தானே? புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. சரி, அப்ப நீங்க முதல்ல போய் இங்க பாருங்க, இன்னைக்குன்னு வீட்ல யாருமே இல்ல. ஆமா, இன்னைக்கு யாரும் தான் இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் அந்த தரிசனத்தை நீங்க காட்டக்கூடாதான்னு கேட்டேன். ஓ, புரிஞ்சு போச்சடி, புரிஞ்சு போச்சு. சரி, நீங்க போய் கதவை சாத்திட்டு வாங்க. ஆமா, அன்னைக்கு அரண்மனை கதவு திறந்திருந்ததுனாலதான் நீ ஈஸியா நுழைஞ்சிட்ட. ஆனா இந்த சிவலிங்கத்தின் மனசுக்குள்ளே நுழையலான்னு முடிவு பண்றியே, அது நடக்காது. 22 வருஷமா வளைக்க முடியாத மரத்தை வளைச்சு போடலான்னு நினைக்கிறியே, அதுக்கு முற்றுப்புள்ளி வை. கல்யாணத்துக்கு முன்னாடியே நானும் ஒரு கணக்கு போட்டேன். நீ பசுவோட சேர்ந்து பண்ணியும் புள்ள திங்கும் என்று. ஆனால் நீ ஒரு கணக்கு போட்ட. திருமணம் முடிஞ்ச உடனே இவரை நம்ம இதுக்கு மாத்திடலாம், அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சிடலாம்னு நீ ஒரு கணக்கு போட்ட. ஆனா நான் போட்ட கணக்கு, நீ போட்ட கணக்கு நடக்கல. நமது வாழ்க்கை அந்தரத்திலே பறக்கிற பலூன் மாதிரி ஆயிடுச்சு. ஏய், அன்னைக்கு ஜமீனை 2ஆ பிரிச்சு தனி ராஜ்யம் பண்ணலான்னு தலையண மந்திரம் போட்ட. அன்னைக்கே ஒரு நயவஞ்சத்தை நினைச்சிட்டு தான் அன்னைக்கு தொட்டதோட சரி.
22 வருஷமா உன்னை நான் தொடல. அது உனக்கு நான் கொடுத்த தண்டனை இல்லடி. உன்னை தொட்டி தாலி கட்டின பத்தியா, அதுக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. இத பாரு, இப்ப சொல்ற கேளு. நீ எந்த சூழ்ச்சியாலையும் எங்க அண்ணங்கிட்ட இருந்து என்ன பிரிக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அடியே, குருவி கொத்தி இந்த வானம் பொத்தலாகாது, மாடு முட்டி மலையும் சாயாது, கோழி கொத்தி கோபுரம் சாயாது. மனசை மாற்ற முடியாது. இப்ப புரிஞ்சுக்கோ, நீ என்ன சூழ்ச்சி பண்ணாலும் எங்க அண்ணன் கிட்ட இருந்து உன்னால மாற்றவே முடியாது. நான் யார் தெரியுமா? லிங்கமடி, சிவலிங்கம். இந்த மங்களபுரி ஜமீன் சாமிநாதன் பூமியின் ரத்தம். உன்னுடைய பாச்சா ஒண்ணு பலிக்காது, பருப்பு வேகாது. ஒட்டக்கோழி கூவி பொழுது விடிய போகுது. சக்தி வர்றான் கோயிலுக்கு. உங்க அப்பாவை நான் தான் தடுத்து நிறுத்திட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லி நீ சந்தோஷப்பட்டுக்காத. அதுக்கு இந்த ஆத்த ஒரு நாள் உனக்கு தண்டனை கொடுப்பான். அப்பா அப்பா, இன்னைக்கு மாரியம்மன் திருவிழா. நானும் பெரியப்பாவும் அக்கனிச்சந்தை எடுத்து ஆடிட்டு அன்னதானம் எல்லாம் கொடுத்துட்டு வரோம். ஏப்பா கோயில் பக்கமே வரல? நான் வல்லானதான் புறப்பட்டேன்ப்பா. அப்புறம் ஏப்பா வரல? அது அது வந்து ஏங்கப்பா, சயனங்கீது ஆகி போச்சா? பூனைக்கு இது குறுக்கால வந்துருச்சுங்களா? ஆமா ஆமா, நம்ம வீட்டில் தான் பூனையே இல்லைங்களாங்கப்பா. அட ஆமா, இல்லையே. அம்மா கீது போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? டேய், நான் என்ன உங்க அப்பாவை போக வேணாம்னு சொல்ல போறேன்? அம்மா, நீங்க சொல்லித்தான் அப்பா வராம இருந்திருப்பாரு. உங்க பேச்ச மீறித்தான் அவர் நடக்கவே மாட்டாரு. ஆமா, நான் சொல்லிதான் இந்த வீட்ல எல்லாமே நடக்குது பாரு. ஆமாமா, நீங்க தான் அப்பாவை தடுத்து நிறுத்திருப்பீங்க. ஏனுங்கப்பா, அப்படித்தானுங்க? ஆமா. என்ன சொன்னீங்க? இல்ல 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 அப்பா, ஏதோ ஒரு பக்கம் தலையாட்டுங்க. அம்மா கேட்டா அங்க ஆட்டுறீங்க, நான் கேட்டா என் பக்கம் ஆட்டுறீங்க. அம்மா, உங்களுக்கு வேணா தெய்வ நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க தெய்வமே துணைன்னு வாழ்றவங்க. நடக்கிறதெல்லாம் தெய்வத்தின் செயல் அப்படின்னு நம்புறவங்க. இந்த மலையும் மண்ணையும் தெய்வமாக கும்புறவங்க. வாஸ்தவம். டேய், வெச்சுக்கோடா. யாரு வேணாங்கறா? என்னமோ காவி கட்சிக்கார மாதிரி பெரிய பிரசங்கம் பேசிட்டு இருக்கற. அம்மா, இந்த மண்ணு தான் எங்க சாமி, இந்த மண்ணு தான் எங்க பூமி, இந்த பூமா தேவி தான் இந்த மாரியம்மன், இந்த பூமி தான் எங்க சாமி. ஏன்டா இப்படி காவி கட்சிக்கார மாதிரி சும்மா பிரசங்கம் பேசிக்கிட்டே இருக்கற? அம்மா, நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய அப்பாவை மாத்த முயற்சி மட்டும் பண்ணாதீங்க. யாரு? நான் உங்க அப்பாவை மாத்த போறேனா? ஏண்டா, அவரை மாத்தி எனக்கு என்னடா ஆக போகுது? அவர் அண்ணன் பேச்ச மீறவே மாட்டாரு. என் பேச்ச அப்படியே இவர் கேட்டுட்டாலும். அம்மா, உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங். அம்மா, அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி மாத்தோன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த குடும்பம், உங்க குடும்பம் நாத்திக குடும்பம், நாத்திக பேசுற அரசியல்வாதி குடும்பம். எங்க அப்பா குடும்பம் தெய்வத்தையே நம்பி வாழ்ற ஆன்மீக குடும்பம். உங்க ரெண்டு குடும்பத்துக்கு எப்படி ஒண்ணு சேர்ந்தீங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஏங்கம்மா, நீங்க எங்க அப்பாவை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது? ஆமா, 22 வருஷத்துக்கு முன்னாடி பெருசா அப்படியே கண்டுபிடிக்க வந்துட்டான். டேய், நான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ண தப்பு இல்லடா, உன்னை பெத்தம் பாரு, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அம்மா, இப்ப சொல்றேன் கேட்டுங்க. இனிமேலு இந்த மாதிரி பேசுறத விட்டுருங்க. அப்பாவை பிரெயின் வாஷ் பண்ணி மாத்தோன்னு மட்டும் முயற்சி பண்ணாதீங்க. டேய், சும்மா நிறுத்துடா. நானும் ஏதோ பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா என்னமோ ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க. பெரியப்பா வராரு. தம்பி சக்தி, பெரியப்பா, சின்னவங்க ஏன் கோயில் பக்கமே வரல? அவருக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்ததா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்ப ஏன் வரல? அப்பா, மாரியம்மன் பண்டிகை, மாரியம்மன் பண்டிகை நம்ம ஊர்ல திருவிழா கொண்டாடினா நம்ம குடும்பத்தாருங்க எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த கோயில் பண்டிகைக்கு ஊருக்கு வந்து மாரியாத்தால வணங்குறங்கிறது நம்ம பரம்பரையா வந்துகிட்டு இருக்கிற விதி. அந்த விதியை மாத்த நினைக்கிறீங்க, அதை மாத்த நினைச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன். மறந்துடாதீங்க, மாத்தவ நினைக்காதீங்க. மாத்த நினைச்சீங்க அவ்வளவுதான். இப்படியே பேசிட்டே இருங்க.
யோ என்னையா நான் தான் வந்துட்டேன்ல என்னன்னு சொல்லி தொலை. நீலவேணி யோ வந்து இன்னைக்கு புதன்கிழமை பஞ்சமி தீரி அஷ்ட யோகமும் அமிர்த யோகமும் சித்தி யோகம் முழு நேரம் இருக்குது. கீழ் நோக்கு நாள் வேற. சரியா இப்ப அதுக்கு என்ன இப்ப? அதுக்குதான் அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வந்த சிகர் கண்டாதா பூமா யோ அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. ஏன் நடக்காது? ஏன் நடக்காது? நடக்காம போனா நாட்டுல மழை பெய்யாது, வீட்டுல குவா குவா சத்தம் கேட்காது. ஓஹோ ஐயாவுக்கு அந்த நினைவு இருக்குதா? இருக்காதா பின்ன? ஆ. இருக்காதா? நமக்கு கல்யாணமாகி 92 நாள் ஆச்சு. யோ 92 நாள் தானே ஆகுது. 100வது நாள் ஆகட்டும் வெற்றி விழாவா ஓஹோன்னு கொண்டாடிடலாம். தலப்பாக்கட்டு பிரியாணிய இலையில போட்டு வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருன்னு சொல்றியே நியாயமா? யோ நீ பண்றது மட்டும் நியாயமா நான் கேட்கிறேன். ஆனா இன்னும் ஒண்ணுமே பண்ணல. ஓ நீ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறியா? யோ போலாம். ஆமாயா. சரி விடு, வீட்டுக்குள்ள தானே கூப்பிடுற, எல்லா ரூட்லயும் நடக்கிறது. இங்க பாரு, நீ வா போ வாயா போயா என்ன வேணாலும் கூப்பிட்டுக்கோ. ஆனா மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. யோ நான் தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு வயசு என்ன? எது வயசை பத்தி கேக்குறவர்? வயசு என்ன வயசு? 48ஆவது. இந்த தை வந்தாதான் 49. சரி எனக்கு வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா வண்டி ரிவர்ஸ்ல போகுது? ஆமா உனக்கு வயசு 20. உன் ஜாதகத்தை நான் தானே பார்த்தேன். யோ 49 எங்க இருக்குது? 22 எங்க இருக்குது? 22 இங்க இருக்குது, 49 இங்க இருக்குது. யோ கொஞ்சமாவது வேண்டி விரும்பி நான் உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஏன்? யோ எங்க அப்பனே ஒரு குடிகாரன். ஏதோ வாலிப பையனை கூட்டிட்டு வந்து நல்லா அழகா பொழுக்கு முழுக்குன்னு கட்டி வைக்கிறேன்னு சொன்னான். நானும் சரி சரின்னு தலையாட்டிக்கிட்டேன். ஏன் அதுக்கப்புறம் உனக்கு தான் தெரியுமே, தெரியாதா? என் கிரகம் உங்க அழுதுல வந்து மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்? ஆமா உனக்கு கல்யாண மூச்சை ரெடி பண்ணவன் மொடா குடிகார நாட்டு இருக்குது. ஒரு புள்ள 2 புள்ள ஒட்டுக்கா அடிச்சிருப்பான் நாட்டு இருக்குது. கல்யாண மணவரையில வந்து உக்காந்தவன் குண்டி வெடிச்சு மண்டையை போட்டான். ஐயோ சரி நல்ல வேலைதான். அவன் செத்ததுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது நான் சந்தோஷமா இருந்தேனா? அதுவும் இல்லையே. ஏன் என்னாச்சு? எப்படி போச்சு? அதுக்குள்ளதான் நீ என் காலத்துல வந்து தாலி கட்டிட்டிய. அது ஏன் தப்பு இல்ல, உங்க அப்பன் தப்பு. இரு அதுக்கு மேல நான் சொல்றேன். நீங்க தான் என் வீட்டு மருமக, என் பிள்ளைக்கு நீங்க தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கினார் தானே? கிட்ட இருந்து பார்த்த மாதிரியே சொல்றியே. ஏயா குடிகார முத்தி குழந்தைய அடமான வச்சு கூட குடிப்பான்னு சும்மாவா சொன்னாங்க? லாலாக்காட அல்வாவை வாய்க்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு வாய தோறோன்னு சொன்னா எவன் தான் மாட்டேன்பா. லட்டு மாதிரி பொண்ணு விடுறதுக்கு மனசு இல்ல, அதனாலதான் தாலி கட்டிட்டேன். சொல்லியிருப்பேன். யோ தாலி கட்டுறதுக்கு முன்னாடியாவது கொஞ்சமாவது யோசிச்சியா? எதுக்கு யோசனை பண்ணானே? கல்யாணத்துக்கு யோசனை பண்றதுன்னா ஒரு வீட்லயும் கல்யாணம் நடக்காது. அது தெரியுமா உனக்கு? கல்யாணத்துக்கெல்லாம் எவனும் யோசனை பண்றது இல்ல. அவன் நினைச்சா கல்யாணம் பண்ணிட்டு போறான். எதுக்கு நான் யோசனை பண்ணுவேன்? சரி எங்க அப்பா கிட்ட சொந்தமா 50 லட்சம் போட்டு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னியாமே? ஆமா கல்யாணம் ஆகிறதுக்காக அப்படியெல்லாம் சொல்றதுதான். 50 லட்சம் போட்டு வீடு கட்டிக்கன்னு சொன்னேன். வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, ஏசி என்ன எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்கி வச்சிருக்குன்னு சொன்னியாமே? யோ முன்னதான் கேட்குற சொன்னியா? ஆமா சொன்னேன். இங்க வந்து பார்த்தா சமைக்க ஒரு பாத்திரம் இல்ல, ஒரு 4 இயக்குண்டா தான் இருக்குது. அது உன்ன மாதிரி வாங்கி இழிச்சிட்டு நிக்குது.
யோ என்னையா என்னதான் பண்ணணுங்கிற இப்போ என்னதான் பண்ணுமா என்ன கொண்டு வந்திருக்க அல்வாவும் பூவுமே கொடு பூவே பூவே உன் காதுல சுத்திட்டு போய் பாடு வசந்த மல்லிகா செருப்பு பிச்சு மாடும். டேய் எவன்டா அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறது? கொம்ப சொல்லி கொம்ப சுலி கொம்ப நீயா? நான் வருவானே நீ எதிர்பார்க்கல ஆமா அதுக்காக மரியாதை இல்லாம பேசுவியா? கடத்தல் பிசினஸ் நானும் கிரிமினல் கடத்தல நீயும் நானும் ஒண்ணு அப்புறம் உனக்கு எதுக்கு நான் மரியாதை தரணும் ஆ? அது மட்டும் இல்லை இப்போ நான் மெட்ராஸ்காரன் உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுங்கிற அவசியமே இல்லை சரி கொஞ்சம் மெதுவா பேசு. இந்த பக்கம் வா. சொல்லு ஆமா இங்க எதுக்காகடா வந்த? டப்பு டப்பு துட்டு மணி மணி வேணுமா மணி வேணும் ஏடா நான் தான் அப்பவே உன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கொடுத்தல. அந்த 1 லட்ச ரூபாய் என்ன வருஷக்கணக்கு வச்சிருக்க முடியும் 6 மாசத்துல செலவு பண்ணிட்டேன் ஏடா நீ பாட்டு கண்ட மேனிக்கு செலவு பண்ண அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா? நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த பணத்தை வச்சு ஒரு நல்ல தொழிலா தொடங்கி இருக்கணும்ல. ஓ குழந்தை உனக்கு 200 கோடி ரூபாய் சொத்து வேணும் இருக்காங்க குழந்தைய நான் கடத்தணும் கடத்தணும் எனக்கு அட்லீஸ்ட் 1 லட்சம் நல்லா இருக்குமோ நியாயம் இங்க பாரு உன்னோட கெபாசிட்டிக்கு இதுவே அதிகம் தான். இந்த விஷயத்த நான் வெளியே லீக் அவுட் பண்ணேன்னா என்ன ஆகும் தெரியுமா உனக்கு என்ன ஆகும்? ஜமீன் வீட்டு பையனை கடத்தினதுக்காக உன்னை தூக்குல தொங்க விட்டுருவாங்க. ஓ தப்பு செஞ்ச எனக்கு தூக்கு தண்டனை தப்பு செய்ய சொன்ன உனக்கு சும்மா மல்லிகை பூ போட்டு அலங்காரம் பண்ணி ஆன மரியாதையோட பண்ணுவாங்க நினைச்சியா தப்பு செஞ்சனை விட செய்ய சொன்னவனுக்கு தான் தண்டனை அதிகம் மல்லிகாமா தண்டனை அதிகம் ஏண்டா நான் தான் அந்த பையனை கடத்த சொன்னேங்கிறதுக்கு உங்ககிட்ட என்னடா சாட்சி இருக்கு? அப்படி போறா மாம்டியா நீ இப்படி எல்லாம் கேப்பேன்னு தெரிஞ்சுதான் அந்த பையனை நான் இன்னும் உசுரோடவே வச்சிருக்கிறேமா என்னது பையன் உயிரோட இருக்கானா? ஏய், அவன் எங்கடா இருக்கான்? எப்படா இருக்கான்? இப்ப சொல்ல மாட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் கோல்மால் பண்ணி என்னை ஏமாத்த நினைச்சா அன்னைக்கு வந்து நிப்பா இந்த வளசுக்குள்ள பையன் ஏண்டா நான் உன்கிட்ட என்னடா சொன்னேன்? அந்த பையனை மெட்ராஸ்ல கூட்டிட்டு போய் கடல்ல தள்ளி கொன்னுடுன்னு சொல்லி தானே உன்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன். ஆமா 1 லட்ச ரூபா கொடுத்த நான் அந்த குழந்தைய தூக்கிட்டு மெட்ராஸ் போய் பார்த்தேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கொலைக்கும் கொள்ளைக்கும் கோடிக்கணக்கில் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் டேய் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? நகைடியா நான் சொல்றேன் நம்ம ஊர் கோயில் இருக்கிற நகையெல்லாம் உங்க வீட்டுல இருக்கு எடுத்து கொடு நான் போய் பணமா மாத்திக்கிறேன் முடியாதுடா என்னால அந்த நகையெல்லாம் எடுத்து ஓட்ட கொடுக்க முடியாது. அப்ப நான் போலீஸுக்கு போக வேண்டியதா டேய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாலேயே உன்னை போட்டு தள்ளிட்டான். அப்புறம் என்ன வாயை பொழந்துடுவான் பணம் ஆயிடுவான். ஏய் ஆமா எங்க அப்பாட்ட இருக்கு துப்பாக்கி மஞ்சு சைலண்ட். கப் சிப் காரை விட காசுக்கு 2 இழந்து விட. ஆமா நீங்க யாரு? என்னம்மா தங்க அக்கா இப்படி கேக்குற? என்ன தெரியல? நான் தான் உன் தம்பி சிலோன் சிங்காரம். டேய் தம்பி நீயாடா? என்னடா இது ஆளே அடையாளம் தெரியாம இப்படி ஆயிட்ட? வயசு ஆகுதுல்லக்கா. சூப்பரா இருக்கடா. ஆனா இது அப்பா இப்போ நீ சைலண்ட். நான் தான் இந்த சிலோன் சிங்காரத்தோட ஒன்லி ஒன் டாட்டர் மஞ்சு பிரியா. அப்பா இது யாரு? இதுதான் உன்னோட அத்தை. அத்தை சும்மா கும்பல இருக்கতে அத்தை. அடியே என் மருமவளே வாடி நப்பா. ஏய் நில்லுடா. எங்க எஸ்கேப் ஆக பாக்குறே? நில்லு. ஏய் நின்னுக்கோ. இல்ல எங்க அப்பா டிஷம் பண்ணிடுவாரு. ஏய் போவியா? ஏண்டா உன் பேர் என்னடா? போக மாட்டேன் உன் பேர் என்ன? கொம்பன் சொல்லி கொம்பன் கொம்பையே காணோம்.
அதான் வீட்டுல காட்டி வச்சுட்டு வந்துட்டேன். கடைக்கு போய் அப்படியா? போய் எடுத்து மாட்டிக்கோ. மஞ்சு சைலண்ட். கப் சிப் கார் விடு, காசுக்குறேன்னு எழுந்து வட. அக்கா, நாங்க வெளியே இருந்து நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். நம்ம குடும்பம் சாணக்கியன் குடும்பங்கிறத நீ ரூப் பண்ணிட்ட. இந்த ஜமீன் சொத்து பூரா உன் பையனுக்கு வரணும்னு பிளான் போட்டு அதை சக்சஸ் பண்ணிட்ட. ஆனா அதுக்கு பயன்படுத்தின அம்பே நீ தூக்கி எறியப்படாது. புரியலே? இந்த கொம்பனை ஒதுக்க கூடாது. அவனுக்கு அப்பப்போ வாய்க்கரிசி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏய் கொம்பா, உனக்கு எப்பப்ப எவ்வளவு பணம் வேணுமோ என்ன கேளு, நான் தர்றேன். இந்த அப்படி ஏய் கொம்பா, பணத்தை வாங்கிட்டு ரூட்டை மாத்த நினைச்சே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டே பின் செல்வார் என்றே பழுதற்ற வள்ளுவர் பைந்தமிழ் நீதி. ஆ பெருகி ஓடும் பரந்த சீமை இது, நாம் பிறந்த பூமி இது. இதில் பாடுபட்டால் பலனும் உண்டு, கற்ற பாடம் இது, உழவர்கள் கற்ற பாடம் இது. பாலும் தேனும் பெருகி ஓடும் பரந்த சீமை இது. காட்டை திருத்தி கழனியாக்கி நெடுவயல் கண்டோமே, நாம் நெடுவயல் கண்டோமே. நன்னீரை பாய்ச்சி நாற்று நட்டு நெற்பயிர் வளர்த்தோமே, நாமும் நெற்பயிர் வளர்த்தோமே. பாலும் தேனும் பெருகி ஓடும் பரந்த சீமையிரு. நெற்பயிர் வளர்த்து கதிர்கள் முற்றி நிக்குது பெண் போலே, அது நிக்குது பெண் போலே. பெண் போலவே தலையை குனிந்து பார்க்குது தாய் போலே, நிலத்தை பார்க்குது தாய் போலே. பாலும் தேனும் பெருகி ஓடும் பரந்த சீமையிரு. உழவர்கள் சிந்தும் வேர்வை துளிகள் நெல்மணியானதிங்கே, நல் நெல்மணியானதிங்கே. உணவு கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் என பெருமை புரியுமுங்கே, உழவனின் பெருமை புரியுமுங்கே. பாலும் தேனும் பெருகி ஓடும் பரந்த சீமையிரு. உழவே உலகத்து கச்சாணி, இதை உணர்ந்து சொன்னவர் பெரும் ஞானி. பொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும், வளரணும் விவசாயம், என்றும் வாழணும் விவசாயி. வளரணும் விவசாயம், என்றும் வாழணும் விவசாயி. பாலும் தேனும் பெருகி ஓடும் பரந்த சீமை இது, நாம் பிறந்த பூமி இது. இதில் பாடுபட்டால் பலனும் உண்டு, கற்ற பாடம் இது, உழவர்கள் கற்ற பாடம் இது. பாலும் தேனும் பெருகி ஓடும் பரந்த சீமை இது. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீங்க யாரு? என்ன தெரியலையா? என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க? என்ன தெரியல? ஆமா, என்ன தெரியலையா? நான் தான் உங்க மச்சனன் சிலோன் சிங்காரம். நான் தான் இவரோட டாட்டர். மஞ்சு சைலண்ட். கப் சிப் கார் விடு, பார்த்து பல வருஷம் ஆச்சா, அடையாளமே தெரியல. வாங்க வாங்க.
அண்ணா இவரு வசந்தமாலியாவோட தம்பி. அப்படியா? சிலோன் சிங்காரமா? தப்பு 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 தப்பு. மாப்பிள்ளை நீங்க ரெண்டு பேரும் யாரு? பெரிய மங்களாபுரிக்கே ஜமீன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி சேத்துல இறங்கி வேலை செய்யலாமா? ஏன் ஜமீன் குடும்பத்துல பிறந்திருந்தா காட்டுக்கு இறங்கி வேலை செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்துல சொல்லி இருக்குதா இல்ல சட்டம் தான் சொல்லுதா? நான் சிலோன்ல சின்ன வயசுலயே சிலோனுக்கு போயிட்டேன். போய் என்ன பண்ணுனீங்க? அங்க போய் மீன் பிடிச்சேன். போறப்போ ஒரே ஒரு போட், ஸ்டீம் போட் வாங்கினேன். ஆனா இப்போ எங்கிட்ட 152 போட் இருக்குது. பிசினஸ் அவ்வளவு டெவலப்மெண்ட். சிலோன் தொழிலதிபர்லயே நானும் ஒருத்தன். இப்போ நான் 1000 கோடிக்கு அதிபதி. சிலோன் பணக்கார லிஸ்ட்ல என் பேரு 2வதா இருக்குது. ஆமா, அங்க இருக்க கேடிஸ் லிஸ்ட்லயும் எங்க அப்பா பேர் இருக்கு. வாயம் மூடு மச்சு. கப்சுப் கப்சுப். ஆமா மாப்பிள்ள தாரு உங்க பொண்ணா? ஆமா, பின்ன என்ன இந்த கடை வீதியில காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்தாரு. சொல்லுப்பா. ஆஹா, நல்ல பொண்ணு, அருமையா பேசுறீப்பா. தேங்க்ஸ். ஆனா எங்க அப்பா என்ன லூசு லூசுன்றானே. அவரு கிடைக்கிறாருமா, விடமா. இந்த மாதிரி அழகான பொண்ணு, நல்ல பொண்ணு யாரம்மா? குழந்தை மனசம்மா உனக்கு. நீங்க தான் கரெக்டா கட் அண்ட் ரைட்டா பேசுறீங்க. ஆமா அப்பா, அவர் யாரு? இவர்தான் உங்க பெரிய மாமா. அப்போ நீங்க சின்ன மாமாவா? ஆமா. ஐ, எனக்கு 2 மாமா. மச்சான் இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? ஏன் மாப்பிள்ள வரப்பெல்லாம் நேரா பிடிச்சு பாத்தியெல்லாம் கச்சமா தானே கட்டி இருக்கிறோம். நான் அதை சொல்லல. நீங்க எவ்வளவு பெரிய ஜமீன், நீங்க சேத்துக்குள்ள இறங்கி வேலை செய்யலாமா? மாப்பிள, நீங்க சிலோன்ல இருந்து வந்திருக்கிறீங்க. நீங்க சிலோன் மாப்பிள, நீங்க பெரிய பணக்காரரு. நீங்க காலையில எந்திரிச்சோன்னே பெட் காபி குடிப்பீங்க, அப்புறம் பேப்பர் படிப்பீங்க, அப்புறம் வாக்கிங் போவீங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து இருக்கிறத தின்னுட்டு ஜாலியா உட்கார்ந்து அரசியல் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அரசியல் ஒரு தொழிலாச்சே. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. நாங்க ஜமீன் குடும்பமா இருந்தாலும் மண்ணை பொண்ணா நினைக்கிற குடும்பம் நாங்க. நாங்க விவசாயத்தை செஞ்சாதான் எங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இந்த மண்ணுல விவசாயம் செய்யறத நாங்க ஒரு கொள்கையாவே வச்சிருக்கிறோம். நாங்க காலையில் எந்திரிப்போம், பழசப்பட்டு இருந்தா குடிச்சிட்டு காட்டுக்கு போய் இறங்கி வேலை செய்வோம். இப்படி இறங்கி வேலை செய்யறது விவசாயிகளுக்கு ஆண்டவன்கிட்ட கட்டளை. அது மாதிரிதான் நாங்க தினம் 2 மணி நேரமாவது காட்டுக்குள்ள இறங்கி வேலை செய்வோங்கிற ஒரு குறிக்கோளாவே வச்சிருக்கிறோம். எங்களுக்கு டெய்லி வந்து வேர்வை சிந்தனம்ங்கிறது எங்களுடைய கட்டாயமான குறிக்கோள். நாங்களா ஏற்படுத்திக்கிட்டது. அப்பா, அப்போ நம்மளும் வேர்வை சிந்தலாமா? வேண்டாம் வேண்டாம், நீ புல்லு தடிக்கு கீழே விழுந்துருவே. அப்புறம் மச்சான் அக்காவே நாங்க வீட்ல பார்த்துட்டோம், உங்களை காட்டிலே பார்த்துட்டோம். அப்போ நாங்க புறப்படுறோம். மாப்பிள, இப்பதான் வந்திருக்கிறீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு. அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னொரு 10 நாள் இருந்துட்டு போலாமே. அண்ணா இல்லைங்கண்ணா, அவங்க போட்டுங்க. அவர் இலங்கையில பெரிய தொழிலதிபர், ரொம்ப பிஸியா இருப்பாங்க. இல்ல இப்போ இலங்கையில விடுதலை புலிக்கும் ராணுவத்துக்கும் சண்டை நடக்குது. அப்பாவி மக்களை 2 பேரும் சுட்டு தள்ளுறாங்க. உசுருக்கு பயந்துகிட்டு இருக்கிற சொத்தை எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் திரும்பி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க திருட்டுத்தனமா. ஆனா நாங்களும் அப்படித்தான் மாப்பிள்ள வந்து இருக்கிறோம். மாப்பிள கிடந்துட்டு போது விடுங்க. சண்டை எப்ப முடியுதோ அது வரைக்கும் இங்கேயே இருங்க. இங்க இருந்து சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா ஊருக்கு போய்க்கலாம். ரொம்ப நல்லது மச்சான். சின்ன சின்ன ஆசை, ஆஹா ஆஹா ஆஹா, சிறகடிக்கும் ஆசை, ஓஹோ ஓஹோ, முத்து முத்து ஆசை, அடடடடடடடடா, முடிந்து விட ஆசை. முடிந்து விட ஆசை இல்ல, முத்தம் கொடுக்க ஆசை. உம்மா உம்மா உம்மா. யார் நீ? நானா? என் பேரு அழகரஸ், அம்சா அழகரஸ். ஓ, அம்ச அழகா? ஆலப்பர்.
இந்தி நடிகை மாதிரி நல்லா அழகாத்தாயா இருக்கிற. அப்படியா? நீங்க மட்டும் என்ன பாம்பே காரி மாதிரி நல்ல பளபளன்னு தான் இருக்கிறீங்க. தேங்க்யூயா. நோ மென்ஸுங்க. ஆமா, நீங்க ஜோசியம் சொக்கலிங்க மகளா? ஆமாயா. அப்படியா? அப்போ நான் நான் வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நானும் பார்க்க வேண்டியதுதான் பார்த்துருக்கேன். அப்போ உங்க பேரு? என் பேரு நீ நீ நீலவேணியா. நீலவேணியா? அப்பா நீளமா தான் இருக்குது. சரி, நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்ப கூப்பிட்டுமா? நீலம் நீலம் நீலம். அழகு அழகு அம்சா. நீலம் அழகு அம்சா. ஆமா, யார் நீங்க? யார் நீங்க? யார் இருந்தாலும் அதுதான் நானும் கேட்டுட்டு இருக்கேன். நீ கேட்க கூடாது, நான் தான் கேட்கணும். உள்ள போ. ஏன் 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 நான் எதுக்குள்ள போகணும்? நான் இங்க தான் இருப்பேன். இங்க இருந்தா புதன் மேலுக்கு உயர்ந்து சுக்கர மேலு தாழ்ந்து போவு. அத 2 சட்டு மண்ணள்ளி போட்டு மூடி விட்டுறலாம். ஏங்க, நான் இங்க தான் இருப்பேன். நான் போக மாட்டேன். நீங்க இங்கேயே இருங்க, எங்கேயும் போவாதீங்க. நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். நீலா, நீ இங்கேயே இரு. இப்ப நீ சொல்லு, நீ இங்க எங்க வந்த, எதுக்கு வந்த, எப்படி வந்த? ஏனுங்க, ஜோசியர் வீட்டுக்கு என்ன சூரத்தாங்க உனக்கே வருவாங்க? ஜோசியம் தான் கத்துக்கு வருவாங்க. சூரத்தை விட்டா சூரத்தாங்க உடச்சது. ஆமா, ஜோசியம் பார்க்க வந்தியா? இல்ல இல்லைங்க, இப்பதானே சொன்னுங்க ஜோசியம் கத்துக்க வரல, ஜோசியம் கத்துக்க வந்தேன். ஜோசியம் கத்துக்க வந்தவன் ஏன் சொரப்போட உருட்டு பாக்குற? ஏங்க, அதெல்லாம் உருட்ட முடியுங்களா? ஜோசியம் தாங்க கத்து வந்தேன். இங்க பாருங்க, நீங்க கத்து கொடுத்தா கத்து கொடுங்க, இல்ல நீ போய் கத்துக்க போயா. ஏங்க, உங்களை பார்த்தா திரிசா சிரிக்கிற மாதிரியே இருக்குதுங்க. ஆமாங்க, எந்த எங்கல பார்த்தாலும் திரிசா மாதிரியே இருக்கிறீங்க. உனக்கு யாராவது சூனி வச்சிட்டாங்களா? நல்லா பாடுறா, திரிசா மாதிரியே இருக்குது. உங்களுக்கு ரசிக்க தெரியலீங்க, எந்த எங்கல பார்த்தாலும் திரிசா மாதிரியே இருக்குதுங்க. ஏண்டா? தேங்க் யூ ரோமன்ஸ் ப்ளீஸ். ஏண்டா, ஜோசியம் கத்துக்கு தானே வந்த? ஆமா, ஜோசியம் தான் கத்துக்கு வந்தேன். உங்களை புகழணுமா? புகழ்றேங்க. ஜோதிட ரத்னா, ஜோதிட பூசர், ஜோதிட பத்மஸ்ரீ, எங்கேயும் கேட்கலையா? சொக்கலிங்க ஜோசிகிட்ட ஜோசியம் கத்துக்கு வந்துங்க. ஐயோ, என்ன புகழ்ந்து பேசுனா பிடிக்காது. இன்னொரு கூட சொல்லு. ஜோதிட ரத்னர், ஜோதிட பூசர், ஜோதிட பத்மஸ்ரீ. போதுங்களா? ஒன்னு சொல்லட்டுங்களா? போது புல்ல இருக்குது. அப்ப ஜோசியம் சொல்லி கொடுப்பீங்களா? ஜோசியம் சொல்லி கொடுக்கலாம். நீ வீட்டுக்குள்ளேயே ஒல வச்சிருக்கியாட்டு இருக்குதே. உன் பேர் என்ன? என் பேருங்களா? அம்சா அழகு ராசா. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க என் பேர. அப்படிதான் சொல்லுவா. ஆமா, இவன் பேர் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, அது இப்பதான் சொன்னாரு. இப்பதான் சொன்னாரு. இப்ப சொன்னாருங்கறல சும்மா. சரி, அப்போ நீ ஜோசியம் கத்துக்கு வந்திருக்கிற? ஆமாங்க. ஊர் அது? நம்ம ஊருங்களா? கோபில இருக்கு பாத்தீங்க, கோபில கொண்டைமலைங்க. கோபில இருக்கிற கொண்டைமலைக்குள்ள ஜோசியம் கத்து தரது இல்ல. ஏங்க, சொல்லி கொடுத்தா என்ன ராகு கேது வந்து உங்க காதை கடிச்சு போடுமா? யா, அவர் சொல்லி கொடுக்கலாம் போதாது. இந்த ஊர்ல எத்தனையோ நல்ல ஜோசியர்கள் இருக்காங்க, போய் அங்க போய் கத்துக்கிய போயா. அட, இந்த ஊர்ல இல்ல, இந்த ஜில்லாவிலேயே நான் தான் பெரிய ஜோசியக்காரன். யார் நீங்க? உண்மையான ஜோசியக்காரர் கல் எடுத்து அடிச்சு போட போறேன். ஏனுங்க, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சு முடியாது. சொல்லு. நான் ஒன்னு சொல்றேன், நீ தப்பா நினைச்சு கூடாது. சொல்லுங்க. அதாவது இதுக்கு மேல பேசுறதுக்கு எல்லாருமே தப்பா நினைச்சுக்க போறாங்க. பேசு. ஏங்க, உங்க பொண்ணு உங்களை விட பொறுப்பு அதிகமா பேசுங்க, பொறுப்பா பேசுறீங்க. ஒண்ணா? சிஸ்டர் என்னடா தம்பி? சக்சஸ். டேய், என்னடா என்னைக்கு இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்க?
அப்படி என்னத்தை நான் சாதிச்சிட்டேன்? பெரிய மச்சான் எங்க 2 பேரும் இங்கேயே தங்க சொல்லிட்டாரு. யாரு அந்த மனுஷனா? நம்ம குடும்பனாலே அந்த மனுஷனுக்கு ஆகாது. நம்ம அப்பா அரசியல்வாதி, ஊழல்வாதி, அந்த மாதிரி ஆளுங்க இந்த அரண்மனைக்குள்ள கால் வைக்க கூடாதுன்னு சொன்னவராச்சு அவரு. அவர் எப்படி சம்மதிச்சாரு? அதுதான் பேச்சு திறமை. இந்த சிங்காரத்தோட பேச்சு திறமை. பேசி பேசியே மக்களை மயக்கி ஆட்சியை பிடிக்கிறவங்களாச்சே நாம. டேய், நம்ம பேச்செல்லாம் ஏன் புருஷகிட்ட எடுபடாதுடா. எந்த பாம்பை எந்த மகுடி கொண்டு ஆட வச்சா மயங்குங்கிறது இந்த சிங்காரத்துக்கு நல்லா தெரியும். அக்கா, வாயுள்ள புள்ளதான் பொழைக்குங்கிறது தத்துவம், தெரிஞ்சுக்க. சரி, இப்போ என்ன பண்ண போற? இந்த ஜமீன்ல இருக்கிற அதிகாரத்தை அந்த பெரிய மனுஷங்கிட்ட இருந்து புடுங்கி உங்ககிட்ட கொடுத்து உன்னை அந்த ஜமீனுக்கே சர்வாதிகாரி ஆக்க போறேன். அப்புறம் நீ வச்சதுதான் சட்டம், நீ சொன்னதுதான் நடக்கும். டேய் தம்பி, இது நிச்சயமா நடக்குமாடா? இந்த சிலோன் சிங்காரம் சொன்னா கட்டாயம் நடக்கும். எங்கடா எம்பட வீட்டுக்காரு இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. அவரு அண்ணன் பேச்ச என்னைக்குமே மீறதே கிடையாது. அவரை உடக்கா, அவரு ஒரு டம்மி பீஸ். அவரை வச்சுதான் இந்த பகடக்காயவே நவுத்த போறேன். அந்த பெரிய மனுஷன் மனசை உடைக்க போறேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், மஞ்சு என்ன எதுவுமே பேசாமே இருக்கா? அது காட்டுக்கு போனோமா, பாறைக்கு எவனோ வெடி வச்சிருக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டதுல இருந்து இப்படி மயங்கிட்டான். சரியாயிடும் சரியாயிடும், இந்த மயக்க தெளிஞ்சிச்சு. வாங்க. பொண்ணு எப்படி இருக்கா இப்போ? மயக்க தெளிஞ்சிருச்சு, நார்மலுக்கு வந்துட்டான். நார்மலுக்கு வந்தாச்சா? ஆமா, பொண்ணுக்கு வேற ஏதாவது வைத்தியம் இதெல்லாம் பார்க்கலையா? வைத்தியம் பார்த்தேன், சிலோன்ல நான் பார்க்காத வைத்தியமா. இங்க அந்த சுறுசுறுப்பையும் அந்த கலகலப்பையே காணவேன்னு பார்த்தேன். அவோ முதல்ல நல்லா தான் இருந்தா, எம்ஏ வரைக்கும் படிச்சா. படிக்கிறப்பெல்லாம் நல்லா தான் இருந்தா. சரி, அப்புறம் ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு இருக்கிறப்போ விடுதலை புலிகள்னு சொல்லிட்டு ராணுவம் மக்களை எல்லாம் சுட்டு தள்ளிச்சு. குண்டடிபட்டவங்களை இறந்தவங்களை பார்த்து வீல்னு கத்தி இருக்கிறான். அப்போ இருந்து இப்படி ஆயிட்டான். இதுக்கு ஒரு நல்ல இடமா பெரிய இடத்துல போய் வைத்தியம் பார்க்க வேண்டியதானே? நான் சிலோன்ல பார்க்காத டாக்டரா எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டேன், பட் நோ யூஸ். மாப்பிள்ள, அப்ப ஒண்ணு பண்ணலாம். சொல்லுங்க. நம்ம சுயம்பு மாரியம்மனுக்கு 15 நாளைக்கு விரதம் இருந்து அம்மனுக்கு தீபம் போட்டா பாப்பா நல்லா ஆயிருவா. ஆமா, பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் குணப்படுத்த முடியாத நோயை இந்த மாரியாத்தா தான் குணப்படுத்த போறாளா? அத்தை, இப்போ மட்டும் நான் என்ன நல்லா இல்லாம கோணையாவா இருக்கேன்? நான் நல்லா தான் இருக்கேன். பெரிய மாமா சொல்றது தான் கரெக்டு, அவரு சொல்றது தான் எல்லாரும் கேட்கணும். ஆஹா, அருமையான பொண்ணு, நல்ல பொண்ணு. என்னடா கத்தாளா, பார்த்தும் பார்க்காத மாதிரி போற? வாடா சொல்லிக்கோம்பா. ஜமீன் பண்ணல வேலை செய்யற வரைக்கும் கோமணத்தோட தெரிஞ்ச, இப்ப எங்க போனியோ எங்க திருநியோ, எவன் தாலியை அறுத்தியோ பேண்ட சட்டமா திரியிற. வாவு வந்துருச்சு, என் கூட பேசுவியோ பேச மாட்டேன்னு தான் போனேன். ஏய், பழச மறக்கிற பண்ணாட நான் இல்லடா. ஆமா, எதுக்கு நீ என்ன அப்படி பாக்குற? எனக்கு எப்படி வசதி வாய்ப்பு வந்துன்னு சொல்லியா? அட, உனக்கு வசதி வந்தா எனக்கு என்னடா? டேய், நீ அப்படி சொல்லக்கூடாது, கேட்டு தான் ஆகணும். டேய், இப்போ நான் மெட்ராஸ்ல பெரிய ரவுடிடா. டேய், நீ ரவுடி அதை நம்பன. இந்த கவுண்டிச்சி பாளையத்து பக்கத்துல மேட்டுப்பாளைய பறவைகள் சரணாலயம் பாரு, அதுக்குள்ள ஒரு குளம் இருக்கு. குளத்துக்குள்ள கழுது மேய் குளத்தை ஓரத்துல, அதுகிட்ட போய் சொல்லு, நம்பு. சரி, அதெல்லாம் போகட்டும். உன்னோட கத்தாழை வியாபாரமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஏதோ. டேய், ஆமா, இவ்வளோ தூரம் சொல்றியே, உனக்கு சந்தேகம்னா என் கூட வாடா, நான் மெட்ராஸ் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே வந்து இந்த சுள்ளி கம்மனை பற்றி கேட்டு பாடுறா. எதுக்காக வர்றவனுக்கெல்லாம் நல்லி எலும்பே நடுங்கண்டா. டேய், நான் வரல. ஏன்டா? அட, அங்க வந்தா என்னால அடி வாங்க முடியாது. டேய், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நடக்காதடா. என்ன தாண்டி தாண்டா ஒருத்தனை தொடணும். உன்னை அடிச்சு கொண்டு போட்டு தாண்டா என்ன அடிக்கவே வருவாங்க. சரி, நீ திருந்த மாட்ட, அது போகட்டும். உன்னோட அந்த
கத்தால வியாபாரமெல்லாம் எப்படா போயிட்டு இருக்கு? இதோ இந்த மாரியாத்தா அருளால ஏன் வயித்தை கழுவிட்டு இருக்கிற. அப்படியா? பரவாயில்ல, நல்லா நல்லாரு. அது அப்பதான் நான் வந்துட்டேன்ல. உனக்கு பணம் எவ்வளவு வேணாலும் எப்போ வேணாலும் எங்க வேணாலும் கேள்றா, நான் தர்றேன். டேய் அவ்வளோ பணம் எங்கடா வச்சிருக்கிற? நான் ஏன்டா வச்சிருக்கணும்? எனக்கு கொடுக்கறதால ஒரு மகராசு இருக்கேன்டா. யாரா இந்த ஊர்ல எனக்கு தெரியாம உனக்கு அள்ளி கொடுக்கறவங்க? அதுவா, நம்ம சின்ன பெரிய ஜாமீன் இருக்காருல்ல, அவர் மச்சான் சிங்கப்பூர் சீமான், அவரு தான்டா. அவரு ஏன்டா உனக்கு பணத்தை அள்ளி கொடுக்கணும்? அப்படி கேள்றா. அவரு மெட்ராஸ்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்ணாரு. அது ஒரு 10 கோடி ரூபாய் சேட்டாங்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டாரு. அவரும் போய் ஸ்டேஷன்ல சொல்லி பார்த்தாரு, அவரு கேட்டு பார்த்தாரு, அவங்களும் கொடுத்த பாட்டை காணோம். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாரு, நான் போடல அப்பவே பணத்தை கொடுத்துட்டேன்டா. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அவருக்கு எல்லாமே. நீ மிரட்டி அவரு பணத்தை கொடுத்துட்டாரு. ஆமாண்டா, இதை நான் நம்பினேன். ஆமாண்டா. ஏய், அதுக்கான என்னை இப்படி மேலையும் கீழையும் பார்க்குறேன். 4 தாண்டா பார்க்க சிறுசு, நான் எடுக்கிற ஆயுதமெல்லாம் பெருசுடா. அப்படின்னா அவருக்கு நீ பாடி கார்டா இருக்கிறியா? அதனால A to Z எல்லாமே நான் தான்டா அவருக்கு. அதனால உன்னை பாடி கார்டா இருக்கு சொல்லிட்டாரு. இந்த சின்ன கவுண்டர் படத்துல விஜயகாந்துக்கு வடிவேலு கொடையை பிடிச்சிட்டு வருவார, அந்த மாதிரி கொடையை பிடிச்சிக்கிட்டு கையால் அமுச்சோன்னாரா? அது இல்லடா, அவருக்கு எல்லாமே நான் தான். நான் சொல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டாருடா. அப்படின்னா வடிவேலு எல்லா படத்துலயும் பொய்யும் புலகையுமா விட்டுட்டு கடைசியா அடி வாங்குவாரு, அந்த மாதிரி அடி வாங்குறியா? அப்படின்னா அப்ப நீ என்ன அடிக்க போறேன்னு சொல்றியா? ஆனா உன்னை அடிச்சு எனக்கெல்லடா கரகம் பிடிச்சுக்க பின்ன. அதனால உன்னை பார்த்து கத்து. ஏ பொண்ணு, நீ யாரு? நான் தான் மஞ்சு பிரியா. மஞ்சு பிரியாவா? ஆமா. நீ டேய் சத்தி, வாப்பா. எப்படா வந்த? அம்மா இப்பதாங்கம்மா வரேன். ஓ, உன் பேரு சக்தியா? அம்மா இந்த பொண்ணு யாருமா? அதான் சொன்னனே, மஞ்சு. டேய், சிலோன்ல உன் மாமா ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னலடா, அவரோட பொண்ணு தான்டா இவ. அவன் பொண்ணு தானா? ஆமா ஆமா, அவர் பொண்ணுதான். அத்தை, இவரு சினிமா ஹீரோ மாதிரி இருக்காரே, யாரு? கண்ணு, இவன் தான் என் பையன் சக்திநாதன். நாங்கெல்லாம் செல்லம்மா சத்தி சத்தின்னு கூப்பிடுவோம். ஓ, அப்போ நான் என்னன்னு கூப்பிடுறது? நீ அத்தான் அத்தான்னு கூப்பிடு. அத்தை புருஷனு தானே, அத்தான் அத்தான்னு கூப்பிடுவாங்க. இவ்வளோ லூசு, எல்லா விவரமும் தெரியுது. அதுலடி தங்கம், நீ அவனை கட்டிக்கிற முறைதானே, அதனால நீ அத்தானே கூப்பிடலாம். அப்படியா? அத்தை 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 அத்தை, எப்ப இவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ஐ, எனக்கு கல்யாணம். அம்மா ஏண்டா என்னம்மா சொல்றா? இந்த பொண்ணுக்கு என்னம்மா ஆச்சு? அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு இன்சிடென்ட்ல இந்த மாதிரி ஆயிட்டா, போக போக எல்லாம் சரியா போயிடுன்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா. இல்ல இல்ல இல்ல, சரி ஆகாது அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. பொய் பொய். டாக்டரே சொல்லிட்டாங்களா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆனா மாரியாத்தா கோயிலுக்கு போய் 15 நாள் விளக்கு போட்டா சரியாயிடும்னு பெரிய மாமா சொன்னாரு. அம்மா யாருமா பெரிய மாமா? அதுதான் உங்க பெரியப்பாடா, அதான் அப்படி சொல்றா. பெரியப்பாவா சொன்னா? பெரியப்பா சொன்னா கரெக்டா தான் இருக்கு. ஆமா, இந்த வீட்லயே அவரு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தவங்க எல்லாம் இப்ப வந்தவ உனக்கு தெரியுது, இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேது. உடனே ஆரம்பிச்சிருவியே உங்க பெரியப்பா ராமாயணத்தை. ஏண்டி அம்மா? அம்மா உனக்கு ஏமா பெரியப்பாவை சொன்னா கசக்குது? அத்தை, உப்பு சாப்பிட்டுருக்கீங்க, போய் தண்ணி குடிங்க போங்க. ஏண்டி ஒருவு கட்டவளே, அவன் ஏற்கனவே எனக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கா, இப்ப நீ அவன் கூட சேர்ந்துட்டியா? கம்மனி இருத்த. நான் கம்முன்னு தாண்டி இருக்கேன். அது கம்முனு அப்படி பண்றீங்க? நீ தள்ளுத்த. மாமா, என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? அது ஒண்ணுதான் குறைச்சு. உன்னையவா?
எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கிறான், அவனை கூட்டியாந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறேன். அண்ணாவா? அவர் அழகா இருப்பாரா? என்னை விட அழகா இருப்பாரு. சினிமா நடிகர் கார்த்திக் மாதிரி அழகா இருப்பாரு. ஐ, எனக்கு கார்த்திக்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் அவரே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் உனக்கு சூர்யாவெல்லாம் பிடிக்காத? கார்த்திக் மட்டும் தான் பிடிக்குமா? கார்த்திக் தான் பிடிக்கும். சரி. சரி, சூர்யா உனக்கு தான் பிடிக்கும். எங்க அண்ணன் மெட்ராஸ்ல இருக்கிறான், கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். சரி சரி சரி, இப்போ போய் கூட்டிட்டு வா. போ போ போ. இதான் போறேன். யார போய் கூட்டிட்டு வர சொல்ற? அட லூசப்பா, மாப்பிள்ளையே தான். அப்போ இவரு யாருமா? இவரு சின்ன மாப்பிள்ளை, ஆனா பெருசா இருக்காரு. இன்னொருத்தரு பெரிய மாப்பிள்ளை. என்னக்கா இது? மஞ்சு சின்ன மாப்பிள்ளை பெரிய மாப்பிள்ளைன்னு ஒரே குழப்பறா. இந்த நாய்க்குட்டி. சரி சரி, கப்சுப் சொல்லணும். கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியா இரு. டேய் சத்தி, இவர்தான்டா உன் சிலோன் மாமா. தம்பி, இவன் தான் என் மாமா சத்திதாசன். அடே மாப்பிள்ளை, வெல்கம் வெல்கம். வணக்கம் மாமா. வணக்கம் மாப்பிள்ளை. ஆமா, நீங்க மெட்ராஸுக்கு படிக்க போறேன்னு அக்கா சொல்லுச்சு. லா படிக்கிறீங்களா இல்ல மெடிக்கல் படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? இல்ல மாமா, மெட்ராஸ்ல போய் பிஎஸ்சி அக்ரி லாஸ்ட் ஃபைனல் இயர். ஏன் மாப்பிள்ளை, அவன் மெட்ராஸ்ல லா படிச்சுட்டு மெடிக்கல் படிச்சுட்டு அமெரிக்கா லண்டன் ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான். நீ போய் அக்ரி படிக்கிறேன்னு சொல்றியே மாப்பிள்ளை. மாமா, நாம படிச்சு போட்ட எல்லாம் லண்டனு அமெரிக்காவும் போயிட்டா நம்ம நாட்டை யாரு மாமா பார்க்கறது? மாமா, விவசாயத்தை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆமா, அவருக்கு ஒரு இடமும் தெரியாது, சொன்னாலும் புரியாது. மாமா, அவருக்கு அந்த வெள்ளன்னு இருக்குல்ல சுடும் மண்டை, அதுல ஏறுற மாதிரி சொல்லுங்க. மஞ்சு காப்சிப். மாமா, நான் தான் சொல்லணும். மாமா, ஒரே வார்த்தையில நான் சொல்றேன். மாமா, விவசாயத்தை நூதன முறையில் செஞ்சு மகசூலத்தை அதிகப்படுத்தி அதை எப்படி தயாரிக்கணுங்கிறது தான் விவசாய காலேஜில் போய் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். விவசாயத்தை டெவலப் எப்படி பண்ணோன்னு சொல்லி அதுக்கு நம்ம நிலத்தை டெவலப் பண்ணுறதுக்காக பெரியப்பா போய் படிக்க சொன்னார். அதனால தான் நான் அக்ரி காலேஜில் போய் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஓ, உங்க பெரியப்பா சொன்னதுனால தான் நீங்க அக்ரி படிக்கிறீங்களோ? இல்லம்மாமா, எனக்கு அக்ரி மேலே பிடிச்சிருக்கு, அதனாலையும் படிக்கிறேன். பெரியப்பா சொன்னதாகவும் நான் படிக்கிறேன். இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதீங்க. இனிமேல் படிப்பை பற்றி பேசுறதை இதோட விட்டுருங்க. பெரியப்பாவை காலையிலேருந்து நான் பார்க்கவே இல்லை. நான் போய் பெரியப்பாவை பார்த்துட்டு வரேன். அக்கா, அவன் கிடக்குறாங்கக்கா, நாம போலாம் வாங்கக்கா. சரிடா தம்பி. தன்னானே தன்னானே தன்னே நானனா, தன்னானே தன்னானே தன்னே நானனா. கட்டிக்கிட்ட கல்யாணம் தான் கட்டிக்கிட்ட, தாலி கட்டுன புருஷனையே தள்ளி படுக்க சொல்லுறியே, கிள்ளி விட்டு பாக்குறிய. நீ கட்டிக்கிட்ட கல்யாணம் தான் கட்டிக்கிட்ட, தாலி கட்டுன புருஷனையே தள்ளி படுக்க சொல்லுறியே, கிள்ளி விட்டு பாக்குறிய.
முத்தி போன கத்திரிக்காயில சத்து ரொம்ப அதிகம் உள்ள வயசாகி போனாலும் வாலிப முறுக்கு இருக்கு புள்ள இன்னைக்கு இருக்கு நல்ல நேரம் வச்சுக்கலாமே வைபோகம் முத்தி போன கத்திரிக்காயில சத்து ரொம்ப அதிகம் உள்ள வயசாகி போனாலும் வாலிப முறுக்கு இருக்கு புள்ள இன்னைக்கு இருக்கு நல்ல நேரம் வச்சுக்கலாமே வைபோகம் அவசரப்பட்டு முடிவெடுத்தா குடும்பத்துக்கு ஆகாது பெண் குலத்துக்காகாது கொங்கு நாட்டு பெண் பெருமைய குப்பையில் போட்டு மூடாது பூமி பொறுக்காது சாமிக்காகாது அவசரப்பட்டு முடிவெடுத்தா குடும்பத்துக்கு ஆகாது பெண் குலத்துக்காகாது கொங்கு நாட்டு பெண் பெருமைய குப்பையில் போட்டு மூடாது பூமி பொறுக்காது சாமிக்காகாது ஏங்க அற்புதம் அபாரம் அபுரம் யோ என்னையாச்சு உனக்கு அற்புதம் அபாரம் அபாரம் யோ டயா என்னாச்சு அழகு அழகு அற்புதம் அபாரம் என்னங்க சொல்றீங்க ஐயோ இந்த ஆளு காய போட்டு மைண்டு பூரா முறுக்காயிடுச்சு போல இருக்கே இல்ல இறுக்கி பிடிச்சிருச்சு இறுக்கி பிடிச்சிச்சா கொஞ்சம் லூசு விடியா விடமாட்டேன் விட்டா களைஞ்சிரு என்னது கனவு ஓ கனவா ஆமா ஆ, இது, ஆ. இது ஒரு கனவு கண்ட சூப்பர் கனவு அப்படி என்ன கனவு பொய் ஜோசியம் பார்த்து ஊருக்குள்ள அடி வாங்கிட்டு ஓடனியா இல்ல அதுவும் இல்லையா இல்ல கடனை உடனே வாங்கி போட்டு கடன்கார தெரியாம அடி வாங்கி உன்னை ஊருட்டு அடிச்சு துரத்திட்டாங்களா முடியுமா இந்த ஜோதிட சிகாமணி சொக்கலிங்கத்தை டச் பண்ண முடியுமா ஏன் ஊரல்ல ₹1 ₹2 வட்டி இல்லாம 1000 2000 கணக்குல வட்டி வாங்கி ஏமாந்து போய் அதுவும் தெரிஞ்சு போய் அடிச்சு உனக்கு துரத்துறாங்களா என்ன மட்டம் தட்டி பேசிட்டா அதுல உனக்கு ஒரு சந்தோஷம் நடக்கட்டும் யோ உன்னை கட்டிக்கிட்ட சோகத்தனை என்னத்த கண்ட ஐயோ நான் கண்டேனே கனவு இந்த சினிமாவில் காமெடி பீஸ் 2 டப்பாங்குத்து போட்டு ஆட்டம் ஆடுமில்ல அதே மாதிரி நீயும் நானு குத்துப்பாட்டு பாடி ஆடுற மாதிரி கனவு கண்டனே என்ன பகல் கனவா பழிக்கவே பிளிக்காது உழவுக்கு வராத மாட்டேன் விட முடியுமா என்ன பண்ணுவ பண்றேன் பாரு நீங்க 2 பேரும் பண்ணக்கூடாது நான் தான் பண்ணுவேன் யாரு நீயே நான் தான் அம்சா அழகுராஸ் வாங்க வாங்க நீங்க வந்த நேரம் ரொம்ப அமோகமான நல்ல நேரம் ஏண்டி இன்னைக்கு அஷ்டமி நாள் முழுசும் நல்லா இல்ல நீ எப்படி நல்ல நேரம் சொல்ல ஏங்க நாளுங்களையும் நலிந்தவருக்கு இல்லைங்க ஏங்க ஜோசியரை குருதாசனை கொண்டாந்துக்கிற பாடத்தை ஆரம்பிக்கலாமா கொண்டாந்துட்டியா கொண்டாந்துட்டேனே எங்க இதோ பாருங்க லாலா கடை அல்வா இது மதுரை மல்லி ஏய் என்னடா அது அல்வா உங்களுக்கு
மல்லி அவங்களுக்கு. தெரிஞ்சு போச்சுடா, அல்வா கொடுக்கத்தான் அலையிறேன்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் நான் பாடத்தை ஆரம்பிக்க வேண்டியதானா? வேண்டாண்டா ராசா, இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம். சரி, அஷ்டமி வேற, அதனால அஷ்டமி அன்னைக்கு பாடத்தை ஆரம்பிச்சா முழுசா பண்ண முடியாம, முழுசா படிக்க முடியாம பாதியிலேயே புட்டுக்கிட்டு போயிரு. சரி, நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்க, நாளைக்கே ஆரம்பிச்சுக்கலாங்க. இந்த அல்வாவை வச்சுக்கங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்த பூவை மறக்காம உங்க பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. நான் போயிட்டு நாளைக்கு வரேங்க. தம்பி, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம வயல்ல பார்த்தோமே, அந்த வாடி கிடந்த பயிரெல்லாம் பார்க்கும் போது என் மனசு பதறுதப்பா, என் மனசு பதறுது. என்னங்கண்ணா பண்றது? காலகாலத்துல பெய்ய வேண்டிய பருவமழையும் பெய்ய மாட்டேங்குது. நம்ம கிணத்துலையும் தண்ணி இல்லை. அப்புறம் இந்த வாடி போன பயிரை கண்டு நாம தான் மனசொடைஞ்சு நிக்கிறோம். தம்பி, சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட் விட்டு மண் இருக்குதான்னு பார்க்கறான். சூரிய மண்டலத்துக்கு ராக்கெட் விட்டு குடியிருக்க முடியுமான்னு பார்க்கறான். செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டு தண்ணீர் இருக்குதான்னு பார்க்கறான். ஆனா எங்க தண்ணி இருக்குது, எங்க வறண்டு கிடக்குது? இந்த மழை பெஞ்சு வேஸ்டா இதுல போற ஆத்துல போற தண்ணி எல்லாம் கடலுக்கு வேஸ்டா போய் சேருது. இந்த தண்ணி எல்லாம் வறண்ட பகுதிக்கு மாத்தி விட்டா இந்த நாடே செழிப்பா இருக்கு. இதை எவனாச்சும் நினைக்கிறானாப்பா? அண்ணா, கலிகாலம் முத்தி போச்சுங்கண்ணா. அதுதான் காலகாலத்தில் பெய்ய வேண்டிய மழையும் பெய்ய மாட்டேங்குது. அப்போ ஒன்று பண்ணலாமா? நாம ஆத்தாளுக்கு மனசோர் எடுத்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆத்தாளுக்கு மனசோர் எடுத்து ஆத்துக்கு போய் தீர்த்தம் கொண்டு வந்து மனசோர் எடுத்து கொடுத்தோம்னா ஆத்தா மனசிறங்கி மனசு குளிர்ந்து நமக்கு நல்ல வழி காட்டி மழையை தருவாளான்னு பார்க்கலாம். எப்படி மழை பெய்யுங்க? எப்படி மழை பெய்யும்? அதுதான் அந்த கோட்டானா கூட்டியாந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டீங்களே, எப்படி மழை பெய்யும்? என்ன சக்தி, வரும்போதே வாய்ப்பாட்டு பாடிட்டு வர்ற? அதுதான் அந்த சுலோன்காரனை கூட்டியாந்து நம்ம வீட்லயே வச்சுட்டீங்களே. அதான் சத்தி, நான் கூட வேண்டான்னு தான் சொன்னேன். அண்ணன் தான். நீ அப்பவே அதை வேண்டான்னு சொல்லியிருந்தா இந்த கேள்விக்கே இடம் இல்லையே. பெரியப்பா, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனுங்களா? இல்லப்பா, நீ தப்பா கேட்கல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்பா, சின்ன வயசுல நான் தான் படிக்காத போயிட்டேன். ஆனா என் தம்பியாவது படிக்கணும்னு அவனை காலேஜுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அவனும் நல்லா தான் படிச்சான். அங்கதான் உன்னுடைய அம்மா அவளும் சேர்ந்து படிக்க போனான். அப்பதான் 2 பேர்த்துக்கு சிநேகம் ஏற்பட்டு போச்சு. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணி என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் யாரு என்னன்னு விசாரிச்சு பார்த்ததில்ல. அவங்க அரசியல் குடும்பம், ஊழல்லையே நிறைஞ்சு போன குடும்பம். அப்படி ஒரு குடும்பத்தில் பொண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. நான் யோசிச்சேன்பா. அதான் நான் தான் சின்ன வயசுல இருந்தே கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, இதை மட்டும் ஏன் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டுப்பட்டனே. என்ன பண்றதுப்பா, நான் ஏதாச்சும் தவிர்த்து வேண்டான்னு சொல்லியிருந்தா அவன் ஏதாவது பண்ணிக்குவானான்ட்டு மனசு தாங்காம சரின்னு சொல்லிட்டேனப்பா. பெரியப்பா, எங்க அம்மா சைடுல இருந்து எதுவும் ஒண்ணு எதிர்ப்பு தெரியலையா? ஏப்பா, ஜமீன் குடும்பத்துல பொண்ணு கொடுக்கறதுனா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களப்பா. ஆனா கல்யாணம் ஆகட்டும்னா ஒரு கண்டிஷன் போட்டேன். அதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டா அங்க போகக்கூடாது, அவங்க வீட்டில இருந்து யாரும் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. அதனால அதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிச்சாங்க. அப்படித்தான் 22 வருஷமா இப்படிதாப்பா போயிட்டு இருக்குது. 22 வருஷமா எங்க அம்மா சைடுல இருந்து யாருமே வரல. இப்ப மட்டும் ஏன் மாமாவையும் மஞ்சையும் இங்க இருக்க சொன்னீங்க? தம்பி சக்தி, அந்த பொண்ணை பாருப்பா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா. அது பாரு, அது நோய் வந்து பிரச்சனைகள் இருக்குது. அந்த பொண்ணை இந்த சிலோன்காரனுக்கான அவனை நம்பி அவங்களோட அனுப்பிச்சா பாதுகாப்பு இருக்குமான்னு என் மனசுக்கு சொல்லுது. இந்த காலத்துல பொண்ணுக்கு பாதுகாப்பா இருக்கிறங்கிறது அவசியமப்பா. இவன் மெட்ராஸுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஏதாச்சும் எக்குத்தப்பா நடந்துருச்சுன்னா என்னப்பா பண்றது? அதை நினைச்சு தானப்பா நான் அவங்களை இங்கேயே இருக்க சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அந்த பொண்ணு அண்ணன் பேச்ச தட்டுறதில்ல. 15 நாள் விரதம் இருந்து நாத்தாவுக்கு தீபம் போட்டா தெளிவு பிறக்குன்னு சொன்னாரு. அம்மா கூட வேண்டான்னு தான் சொன்னாங்க. அப்பா, அம்மா குணம் தெரிஞ்சதானுங்கப்பா. ஆனா
அந்த பொண்ணு அண்ணன் பேச்ச மீறல, நாளையிலிருந்து 15 நாள் தீபம் போடுறேன்னு சொல்லிடுச்சு. எப்படியோ குடும்பத்துக்குள்ள குழப்பம் வராம இருந்தா சரி. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லாம் அந்த ஆத்தா பார்த்துக்குவா. குழப்பமே வேண்டாம். மலை போல் துன்பம் வந்தாலும் பனி போல் நீங்கிவிடும். நம்பிக்கையோடு இருங்க. யாரம்மா நீ தெய்வம் மாதிரி வந்து பதில் சொல்லிட்டு இருக்கிற? அன்னைக்கு நான் அங்க இருந்தேன், இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். அன்னைக்கு பார்த்தது அதே தெய்வம். எல்லா மக்களும் என் மக்கள், எல்லா ஊரும் எம்பட ஊரு தான். நீங்க நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்பீங்க. நன்றி தாயே. ஏய் கும்பா, தலைவரா நீங்களா? நீ கூப்பிடுறது நானே உங்க வீடு தேடி வந்திருப்பேன். நீ வரக்கூடாது, நான் தான் வரணும். அப்புறம் அப்படி எனக்கு விஷயம். நீ குழந்தையை கடத்துறத விட பெரிய காரியமா இப்போ ஒன்று செய்யணும். ஏன் ஏதாவது கொலகு இது பண்ணணுமா? அது உன்னால முடியாதடா, அது எனக்கு தெரியாதா? ஆமா, அந்த குழந்தைய கடத்திட்டு போனையே, அதை என்ன செஞ்ச? அந்த குழந்தைய கடத்திட்டு போய் அப்படியே நகை நட்டையெல்லாம் கழட்டிக்கிட்டு அந்த கடல்ல வீசிடலான்னு தான் போனேன். அப்புறம் ஆனா குழந்தைய எடுத்துக்கிட்டு திரும்பி வர்றப்போ போலீஸ் ஜீப்பு போலீஸ் எல்லாம் வந்துச்சு. ஐயோ, போலீஸை பார்த்தோன்னே நீ ஒண்ணுக்கு எழுதி இருப்பியே. அப்புறம் என்ன பண்றது? போலீஸ் ஜீப் இல்ல. நானும் யோசனை பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு செவர் இருந்துச்சு, அதை படிக்கட்டு முன்னாடி குழந்தைய உட்கார வச்சுட்டு நான் போயிட்டேன். சரி, அப்புறம் போய் வந்து அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த குழந்தைக்கு ஏதாவது அடையாளம் இருக்குதா? அடையாளம் ஜமீன் ட்ரெஸ், துணியில பட்டு துணியில ஜமீன் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. கையில வாட்சு, கழுத்துல செயின், காதுல தோடு, அப்புறம் இடுப்புல அரணா கயிறு. அதை விட இந்த மச்சான் மருவு மச்சம்னு சொல்லிக்கு போனா பின்னாடி முதுகு பின்னாடி ஒரு 3 அங்கலத்துல ஒரு தழும்பு மாதிரி இருந்துச்சு. அது மச்சமா? மச்சமா தழும்பு அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா அது ஒரு அதிர்ஷ்ட மச்சம்னு நினைக்கிறேன். அடையாண்டா, அந்த அதிர்ஷ்டமான மச்சம்தான் அவன் ஆளே இல்லாம பண்ணிட்டதுடா. அப்புறம் முதுகு பின்னாடி 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 இந்த பொம்பளைங்க வைப்பாங்க ஸ்டிக்கரை போட்டு, அந்த மாதிரி ஒரு 3 போட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தலையில ரெட்டை சுழி எல்லாம் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் வேண்டாம். நீ இப்போ மெட்ராஸுக்கு போய் இந்த அந்த பையனையெல்லாம் நீ ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம். அங்கே போய் வீரமுத்துன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட இந்த கவரை கொடு, அவர் எல்லாம் பார்த்துக்குவாரு. இதனால எனக்கு அந்த ஆபத்து வந்துடாது. அடே கொம்பா, பயம்ங்கிற வார்த்தையே நம்மளாட்ட கிரிமினலுக்கு வரவே கூடாதா? அதுதான் நம்மளோட டர்னிங் பாயிண்ட், அதை தெரிஞ்சுக்க. மாமா, நீங்க சொன்ன மாதிரியே சாமி முன்னாடி விளக்கு போட்டு வச்சிட்டேன். தீபம் போட்டியம்மா? சரி. பூசாரி, பாப்பாக்கு திருநீர் கொடுங்க. பூசாரி, விபூதி கொண்டு வா. நானே தான் வைப்பேன். கொடுங்க அப்படியே. அம்மா மஞ்சு, திருநீரெல்லாம் அப்படி வைக்க கூடாதம்மா. நான் இதுக்கு முன்னாடி விபூதி வச்சதே இல்லையே. அப்படியா? பூசாரி வச்சு விடுங்க. கரெக்டா? இப்ப பார், சாட்சாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கிறீமா. மாமா, மகாலட்சுமி யாரு? அது சாமிதாம்மா. அப்போ நான் சாமியா? ஆமா, நீ சாமியே தான். எங்க குடும்பத்துக்கு நீ சாமிதாம்மா. சரிம்மா, நான் சொல்ற மாதிரி சாமி கிட்ட மண்டி போட்டு உட்காரு. சரி மாமா. அந்த மண்டி போட்டு ஆத்தால பார்த்து கை நீட்டி கேளு. தாயே, மாரியம்மா, என்னுடைய பாரத்தை எல்லாம் உங்கள்கிட்ட இறக்கி வைக்கிறேன். உனக்காக விரதம் இருந்து தீபம் போட்டு விளக்கேத்தி வைக்க போறேன். என்னுடைய குறையெல்லாம் நீக்கி கொடுமா அப்படின்னு ஆத்தால அப்படியே கண்டிருக்கான் பாரு. ஆத்தால நல்லா பார்த்துக்கோ, நல்லா கும்பிட்டுக்கோ. சரிம்மா, எந்திரி. சக்தி அடிகளார் கோயிலுக்கு விஜயம் செய்கிறார்.
ஓம் சக்தி வர வேண்டும். ஓம் சக்தி வர வேண்டும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஓம் சக்தி நலமாக உள்ளீர்களா? ஓம் சக்தி கால் ஒழுங்க. தங்கள் திருவடி எனது வீட்டில் பட நான் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஐயா. மங்களம் உண்டாகட்டும். இந்த மாரியம்மன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. சாமி சாமி எனக்கு சாமி எனக்கு மனம் போல் வாழ்வாய். உன் குறைகள் அனைத்தும் மாரியாத்தா தீர்த்து வைப்பாள் மஞ்சு. சரி சாமி. சாமி எனக்கு இங்க விளக்கு போட்டா நல்லா போயிடும்னு மாமா சொன்னாரு, அது கரெக்டா? நலமுடன் வாழ்வாய், வளமுடன் வாழ்வாய். ஓம் சக்தி ஓம் சக்தி. சரிங்க சாமி, நான் காலில் விழுவுறேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி அம்மனின் ஆணை உலக சமாதானம் வேண்டி, நாடு நலம் பெற வேண்டி, ஊர்கள் செழிப்புடன் இருக்க வேண்டி, நாட்டில் உள்ள சக்தி பீடங்கள் அனைத்திலும் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தோம். நேற்றையாம் பன்னாரியம்மன் திருக்கோவில் முகாமிட்டு அன்னையானவள் என் கனவிலே தோன்றி, நான் பன்னாரி சுயம்பாக தோன்றியது போல் ஈரோடு அருகே நஞ்சப்பகொண்டன் வலசிலே என்னும் ஊரிலே சுயம்பாக அவதரித்து உள்ளேன். நீ அங்கே வந்து அருள் பெற்று செல்ல வேண்டும் என்று அம்மனுடைய அருள் வாக்கு. அந்த கட்டளை ஏற்று நான் இந்த கோயிலுக்கு விஜயம் செய்திருக்கிறோம். இங்கு வந்த பின்பு மாரியம்மன் மீது நீங்கள் வைத்திருக்கிற பக்தியை கண்டு மணமகளுடன் அம்மனுடைய திருவருள் குருவருள் உனக்கு இந்த ஊர் மக்களுக்கும் என்றென்றும் உண்டு. சந்தோஷம் 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 சாமி. ஓம் சக்தி. பராசக்தி. பூஜை பூசாரி ஆரம்பிக்கிறேன். பூசை ஆரம்பிக்கலாங்களா? பூஜை ஆரம்பிங்க. அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ அருள் செய்ய வேண்டும். அம்மா மாரியம்மா, மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும். போட்டி பொறாமை என்ற மாசு மனதிலிருந்து அகல வேண்டும். 3 கடல் சங்கமிப்பது போல் திருமேனி சங்கம் மூலம் 3 அம்மன்கள், மாரியம்மன், மாகாளியம்மன், கொங்காளம்மன் என்ற 3 தெய்வங்களும் இந்த நஞ்சப்பன் வலசில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும். நஞ்சப்பன் வலசு வற்றாத பூமி, வளம் கொளிக்கும் பூமி, வளம் கொளிக்கும் ஊராக ஒற்றுமையின் சின்னமாக விளங்குகிறது. மக்கள் அனைவரும் தெய்வ நம்பிக்கை கொண்டவளாக இருக்க வேண்டும். உன் அருள் வழங்க வேண்டும். அம்மா தாயே மாரியம்மா வாழ்க நலம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. சக்க போடு ராஜா, எங்க போடுது? மழை பெய்யுது. மழை எங்க பெய்யுது? புயல் எல்லாம் அடிக்குது. சட்டப்படி தொட்டு பேசு, நீ விட்டத்தை பார்த்துட்டு பயந்தா இருக்கிறேன். என்னாவது? தொட்டாத்தா சுள்ளு சுள்ளு நுழுறாள. பயந்தங்க அடித்தா உடம்பு உருப்படியா இருக்குது. மல்லிகைப்பூ மேலியடா, வீட்டுல இல்லாம செத்தா போயிட்டாரு. ஐயோ, ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணாலும் பண்ணுன வீடு பொட்டாசி மாசத்துல பொட்டனா இருக்கிற வீடு மாதிரி ஆகி போச்சே. ஜோசியர உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீர்? கோழி முடிச்சிட்டு இருந்தேன். அதான் பெரிய வெடக்கோழியா புடிச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? புடிச்சு போட்டு தாண்டா புலம்புற. ஏன் எவனே ஜோசியமாக ஒருத்தரும் வரதில்லையா? முதல்ல கல்யாணத்துக்கு முன்னாடியாவது ஒருத்தர் 2 பேர் வந்துட்டு இருந்தான். இப்ப எவனுமே வரதில்லையா? இப்ப டெய்லியும் 10 பேர் வரானுங்க. பரவாயில்லையே, பொண்டாட்டி வந்த நேரம் அதிர்ஷ்டா அள்ளி கொட்டுது. அள்ளி கொட்டுல கிள்ளி கொட்டுது. ஒருத்தன் ஜோசியம் சொல்லி கொடுன்னு வர்றான், ஒருத்தன் எண்கணிதம் கத்து கொடுன்னு வர்றான், ஒருத்தன் அஷ்டாட்சரி கத்து கொடுன்னு வர்றான், ஒருத்தன் வாஸ்து கத்து கொடுன்னு வர்றான். எல்லாம் ஒருத்தனுக்கு தெரியுமா? ஆனா தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன, 4 பொய்யும் புளையும் அடிச்சு விட்டு பணத்தை கறந்துற வேண்டியதுதானே. கறந்துடலாம். அதுக்குள்ள எவனாவது கேப்ல கெடா வெட்டி மோச சுட்டுருவானோன்னு பயமா இருக்குது. அது சரி ஜோசியர, கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க பொண்ணு
எப்படி எப்படின்னா ஆனா குணம் எப்படின்னு கேட்டேன்ப்பா. யோ என்னையா அட சாமானமெல்லாம் ஒண்ணும் இல்லையாமா. யோ நானே கோவத்துல மரியாதை போயிடு. ஏயா ஒரு பசிக்குது ஆக்கிட்டீங்களான்னு பார்த்தா வீட்ல ஒண்ணுமே இல்ல. யோ மரியாதை சொல்றேன், போய் கடையில போய் ஒரு சிக்கன் ரைஸ், ஒரு கொத்து பரோட்டா, 2 ஆம்லேட்டு, 2 முட்டை தோசை, கலக்கி சில்லி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வரையில மறக்காம 2 செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வையா. வாங்குமா? ஆமாயா ஜோசியர, 2 செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு வாயா. யோ சோத்து கத்தல வைத்தியரே, உனக்கு இங்க என்ன வேலை? ஏன் வைத்தியம் பார்க்கறதுட்டு போட்டு ஜோசியம் பார்த்து கத்துக்கலாம் வந்தியா? அட அது ஒண்ணுமில்ல, ஜோசியரை பார்க்கலான்னு வந்த. அத கத்துட்டு போய் சைட படம் சம்பாதிக்கலான்னு பாக்குறேன். ஜோசியர அது ஒண்ணுமில்ல, உன்னை கட்டிக்கலாம்னு உங்க ஒப்பங்கிட்ட நான் டோக்கன் போட்டு வச்சிருந்தேன். அதுக்குள்ள இந்த ஜோசியர் எனக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டாரு போல இருக்கு. எமகார ஜோசியர். என்னையா சொல்றீங்க? வரவும் போறவெல்லாம் டோக்கன் போட்டு கட்டிட்டு போறதுக்கு இது? ஏயா எங்க அப்பா விட்டுருந்தா கொஞ்சம் ஏமாந்தா குடிகாரமாய இனி ஏலத்தை விட்டு பண்ணாட்டுக்குது. அட இந்த ஊர்ல உங்க ஒப்பனுக்கு எவனெல்லாம் சரக்கு வாங்கி ஓசுல சரக்கு வாங்கி கொடுத்தானா அத்தனை பேரும் இன்னும் டோக்கன் போட்டவன் தான். ஐயோ நல்ல வேலை எங்க அப்பா இன்னும் நீ ஏலத்துல விடாம இருக்கிறா. இல்ல ஏலத்துல விட்டா எல்லாரும் ஏலம் எடுத்துட்டு போயிருவானுங்க. ஏலம் மட்டும் விட்டுருந்தா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஏலம் எடுத்துருப்பேன். என்னடா இங்க நடக்குது? ஜோசியரே இன்னைக்கு பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நீங்க சொன்னீங்களா குருதாசனை கொண்டாந்துருக்கிற, இந்தாங்க தேங்காய் வளம், வெத்தலை வாக்கு, எலுமிச்சை பழமெல்லாம் கொண்டாந்துருக்கிற. பாடத்தை ஆரம்பிக்கலாங்களா? அல்வாவும் பூவுமா? அல்வா பூ இல்லாம வருவேனா? கொண்டாந்துருக்கிற. ஒன்னுங்களா? சரி தொண்டடை ஜோசியர, ஜோசியர இவன் உருட்டிடுவான் சட்டிய. ஏங்க என்ன நான் மட்டும் சொல்லிட்டு இருக்கேன், மாசம் நீ நாயம் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு பசிக்குது, புரோட்டா வாங்கிட்டு வர மாட்டியா? இப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு தலப்பா கட்டு பிரியாணி வாங்கிட்டு வந்துருப்பேன். ஆனா இப்பதான் என்ன போய் வாங்கிட்டு வா அர்ஜென்ட். போயா இருயா, இங்க வா. ஆட இங்க வா. ஆட போய் தூர போய் வாங்கிட்டு வரணும். நம்மளுக்கு எதுக்கு அந்த வேலை? அவன் கட்டுற பாடு வெந்த வாடாச்சு. ஜோசியரே போய் வாங்கிட்டு வரட்டு. ஜோசியரே போய் பிரியாணி வாங்கிட்டு வா. நான் போயிட்டு வர்றேன், போயிட்டு வர்றேன். அது வரல, நீங்க 2 பேரு நீ போயிட்டு மொல்ல வாங்க ஜோசியரே. நாங்க போறோம். நான் இங்கேயே இருக்கிறேன். ஒண்ணு வேண்டாம், வீதியில போற வில்லங்க வீட்டுக்குள்ள வந்துரு. நீங்க நடை கட்டுங்க. அப்ப இன்னைக்கு பாடம் நாளைக்கு பாத்துக்கலாம். அப்பா இன்னைக்கு உனக்கு சந்திராஷ்டமம், அதனால நாளைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். சரி ஜோசியர, ஜோசியர நான் இன்னும் வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையே. எல்லாம் பொறுமையா சொல்லிக்கலாம். எனக்கு வெளிய வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். நீங்க இடத்த காலி பண்ணுங்க. அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். குடியா மல்லிப்பூ அல்வாவியும் கொடுக்க முடியாது. ஏயா அலையாத. எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. சரியா நாளைக்கு எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இப்ப போயிட்டு நாளைக்கு வாங்க. தம்பி போற போக்க பார்த்தா ஒவ்வொருத்தரும் நம்ம பிடியில இருந்து போய்கிட்டே இருப்பாங்க போல தெரியுதுடா. என் புருஷன் எப்ப பார்த்தாலும் அவன் அண்ணன் தான் முக்கியன்னு நாய் மாதிரி காலடிலே கிடக்குறாரு. என் பையன் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் பெரியப்பா சொல்றதான் தாரக மந்திரம் நினைக்கிறான். அவ்வளவு ஏன் உன் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாதுதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அவளும் இப்ப பெரிய மாமா சொல்றதுதான் எனக்கு பெருசுங்கிறா. இப்ப கூட 2 பேரும் கோயிலுக்கு விளக்கு போட போயிருக்காங்கடா. நீ ஏக்கா ஒரி பண்ணிக்கிற? இனிமே தான் திடீர் திருப்பம் ஏற்பட போகுது, ஒரு டர்னிங் பாயிண்ட். இனிமே தான் இந்த சிங்காரத்தோட திருவிளையாடல் ஆரம்பம். மச்சான் ஒரு நிமிஷம். என்ன மாப்பிள்ள ஒரு நிமிஷம்னா 2 நிமிஷமே நிக்கிறனே. இந்த ஜமீன் நிர்வாகம் பூரா அண்ணனுக்கு தான் தெரியும். உங்க ஜமீன்ல எத்தனை ஏக்கரா இருக்குன்னு தெரியுமா? பூமி அண்ணனுக்கு தான் மாப்பிள்ள தெரியும். இந்த ஜமீனோட வருமானம், வரவு செலவு இதாவது உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் அண்ணன் தான் பாத்துக்கிறாரு. இந்த ஜமீன்ல எத்தனை ஆட்கள் வேலை செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?
நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை மாப்பிள்ள. பின்ன என்னதான் மாப்பிள்ள உங்களுக்கு தெரியும்? இவருக்கு 3 வேளை நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட மட்டும் தெரியும். இல்ல இல்ல, 3 வேளை மூக்க பிடிக்க சாப்பிடக்கூடாது. ஆ, அரை வேளை தான் சாப்பாடு சாப்பிடணும். வயிறு தண்ணி குடிக்கணும், கால் வயிறு காலியா இருக்கணும்னு சின்ன வயசுல எங்க அண்ணன் சொன்னாரு. இது வரைக்கும் அப்படிதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இந்த ஜமீன் மேல 10 கோடி ரூபாய் கடன் இருக்குது, அது தெரியுமா? இல்லையே, இருக்காது. உங்க அண்ணன் காரக்குடி செட்டியார்கிட்ட 50 ஏக்கர் பூமியை அடமான வச்சு பணம் வாங்கி இருக்கிறாரு, அது தெரியுமா? இல்ல மாப்பிள்ள, இருக்காது. பாண்டு பேப்பர்ல நீங்களும் உங்க அண்ணனும் கையெழுத்து போட்டு இருக்கிறீங்க, அதாவது தெரியுமா? மாப்பிள்ள, அண்ணன் ஏதாவது கேட்டிருப்பாரு, நான் போட்டு கொடுத்துருப்பேன். ஏன் எதுக்கு நல்லா கேட்க மாட்டீங்களா? ஏன் கேட்கணும், எதுக்கு கேட்கணும்? அவர் வாங்குறாரு, அவர் கட்டுறாரு. மாப்பிள்ள, ஒரு 2-3 வருஷமா மழை இல்ல, விவசாயத்திலயும் வருமானம் இல்ல, அதனால ஏதாவது வாங்கியிருப்பாரு. இப்படி பொறுப்பே இல்லாம பேசினா எப்படி மாப்பிள்ள? என்ன பொறுப்பா என்னதான் பண்ணணுங்கிறீங்க? அத உங்க அண்ணன்கிட்ட போய் கேளுங்க. ஏங்க, உங்க அண்ணனுக்கு என்ன பொண்டாட்டி இருக்கா இல்ல புள்ள குட்டிங்க தான் இருக்கா? இவர் பாட்டு கடன் மேல கடன் வாங்கிட்டு கடைசியா தலையில துண்டை போட்டுட்டு இமயமலைக்கு போயிடுவாரு. கடைசியில இந்த சொமலாம் நம்ம பையன் மேலதான் வந்து இறங்கும். தம்பி, காட்டுல போய் வேலையை பார்க்காம காலங்காத்தால இங்க என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்கிற? போறேங்கண்ணா, இத போறேங்க. என்ன போறாபோ? அங்க எல்லாம் ஆளுகள்லாம் எந்தெந்த வேலை செய்யணும்னு தெரியாம நின்றுட்டு இருக்காங்க. நீங்க என்னமோ இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கிளம்பு கிளம்பு. சின்னையா, சின்னையா, யார் நீங்க? என்ன நீ யார் நீன்னு கூப்பிட வேண்டாம், யார் நீ கூப்பிட்டாவே போதுங்க ஐயா. யார் நீ? ஐயா, என்ன தெரியலீங்களா? நான் தான் சொல்லி கொம்பேன். நம்ம ஊரில் உங்க ஜமீனில் வேலை செஞ்ச கோமாளி, அந்த கோமாளியோட பையனுங்க நான். ஓ, கோமாளி தெரியும், உன்ன தெரியாதப்பா. எப்படிங்க ஐயா தெரியும்? நான் தான் நம்ம ஊருக்கு வந்தேன், 20 வருஷம் ஆகி போச்சுங்களே. 20 வருஷமா என்ன பண்ண? ஏன் பண்ணையத்தை விட்டுட்டு போன? ஐயா, அது வந்துங்க, அனத்தாம சொல்ல. இல்லைங்க ஐயா, அது ஒரு சின்ன தப்பு பண்ணி போட்டனுங்க. ஆட, ஏதாவது திருடி போட்டையா? இல்லை இல்லைங்க, திருடி இருந்தா கூட பெரிய ஐயா என்னை மன்னிச்சு விட்டுருப்பாரு. வேற என்னதான் பண்ண? அட சொல்லு. ஐயா, நம்ம தோட்டத்தில் ஒரு புள்ள வேலை செஞ்சா இல்லைங்க, அவன் மேலே அப்படியே ஒரு கண்ணு போட்டுங்க அப்படியே. ஆட, நீயா கண்ணு போட்ட? ஆடா, நான் தானுங்க. அந்த பொண்ணு அவளுக்கு என் மேலே கொஞ்சம் பிரிந்தானுங்க. அப்புறம் என்ன, 2 பேர்த்துக்கு இஷ்டம்னா பெரியப்பாட்ட சொன்னா கல்யாணத்தையே பண்ணி வச்சு போறாரு. அப்படித்தான் நானும் நினைச்சேங்க. கேரவன் கூத்துவன் குறுக்கால வந்து சேர்த்துட்டானுங்களே. ஏன் வில்லங்க இதை அவனாவது முளைச்சிட்டானா? வீல்ல நல்லா வரலைங்கோ, வேணையும் நானே தேடிட்டேன். நம்ம தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ நல்ல கோழிக்கறி ஐயா போட்டாருங்களா, அந்த கோழிக்கறி சாப்பிட்டு போய் கரும்பு கட்டு தண்ணி காமிச்சிட்டு இருந்துங்களா, அந்த நேரம் பார்த்து அந்த பிள்ளை வந்தாளுங்க, அவளை புல்லரிக்கு வந்தாளுங்க. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சுங்க. அப்புறம் டப்பங்கன்னு கட்டி பிடிச்சிட்டா அவளும் என்ன போங்க, எனக்கு வெக்கமா இருக்குது, அவளும் என்ன கட்டி பிடிச்சிட்டாளுங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க அப்பங்கார கிரவம் பிடிச்சி வந்துட்டா. இவளும் ஐயோ ஐயோன்னு கத்தி, அவங்க அப்பங்காரன் காலு கத்தி ஊரையே கூட்டி விட்டாங்க, வலசையே கூட்டி விட்டாங்க. எல்லாம் என் மான மரியாதை எல்லாம் போச்சு. ஏன் சொல்லி கொம்பா, அந்த பொண்ணுமே உமால ஆசைப்பட்டு தானே கட்டிக்கிட்டு? ஐயா, அப்படி என் மேல ஆசை தான் பட்டாளுங்க. இந்த கிரவம் பிடிச்ச பொம்பளைங்களே இப்படி தானுங்க, சந்தர்ப்ப சூழ்நிலை வந்துருச்சுன்னா அப்படியே மாறிக்குவாளுங்க. அப்புறம் என்னதான் ஆச்சு? அப்புறம் என்னாச்சுங்க, நம்ம ஜமீனையே கேட்டு கூட்ட விட்டு அவரு குதிரைக்கு வைக்கிற சாட்டை எடுத்து இழுத்தாரு பாருங்க, 5-6 இழுப்பு. எனக்கு முதுகு பூரா தோலை உறிஞ்சி தொங்கிட்டு போயிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, என் மூஞ்சிலேயே முடிக்காத நாயேன்னு சொல்லி தாட்டி விட்டாருங்க. நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்புறம் யோசனை பண்ணி பார்த்து எங்கடா போகிறது அப்படின்னு. ஆமாம், மெட்ராஸில் என் தங்கச்சி வீட்டுக்காரர் இருக்காருன்ட்டு அங்கே போனேங்க. அப்போ அங்கே போய் 20 வருஷமா அங்கே தான் இருக்கிறேங்க. அப்போ 20 வருஷமா உன் தங்கச்சி வீட்டில் தான் இருக்கிறியா? இல்லைங்க, அவரும் மாத்தலாயிட்டு போயிட்டாருங்க. அப்புறம் இதெல்லாம் எப்போ நடந்தது? ஐயா, இது வந்துங்க நம்ம ஊர் மாரியம்மன் தீர்த்த வருமல்ல, அந்த அன்னைக்கு நடந்தது. 20 வருஷம் ஆகி போச்சுங்க கரெக்டாக. நம்ம மாரியம்மன் திருவிழா அன்னைக்கு தான், அந்த தீர்த்தத்தை அன்னைக்கு தான் எங்க பெரியப்பா மகனும் காணாம போயிட்டானே. பெரியப்பா காணாம போயிட்டாருங்களா? ஐயா, அதை பற்றியெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்களே.
சரி அது சரி, உன் தங்கச்சி மாத்தராகி போயிட்டாங்க. இப்போ இங்கிருந்து நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறா? மச்சான் போகும்போதுங்க எனக்கு என்ன பண்ணாருனாங்க, அந்த சினிமா நடிகை சில்பா இருக்காருங்க. ஆமா, வீட்டில் எனக்கு ஒரு வாட்ச்மேன் வாங்கி கொடுத்துட்டு போனாருங்க. அப்படியா? ஆமானுங்க. இப்போ சில்பா வீட்டில் தான் இருக்கிறியா? ஐயா இல்லைங்க, அந்த கிரகம் முடிச்சு என்ன பண்ணா தெரியுங்களா, ஒரு பம்பாய்க்காரனை பிடிச்சி தொங்கிட்டு 3வது புருஷனாமா இதுக்கு போயிட்டான். இதெல்லாம் எப்ப நடந்தது? அதெல்லாம் இப்போ 20 வருஷம் ஆகி போச்சுங்க ஐயா. அதனால நானும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு நம்ம ஊருக்கே வந்து சேர்ந்துட்டுங்க. இப்போ இங்க இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறா? இப்போங்களா, இப்போ அந்த வாட்ச்மேன் ஐயா இருக்காருங்க, நடிகை வாட்ச்மேன். ஆமா, சில்பா வாட்ச்மேன். ஆமாங்க, வீட்டுக்கு அந்த ஆளை பார்க்கணுங்க. கொஞ்சம் கை மாத்தல பணம் கொடுத்துருந்துங்க. சரி, அதை வாங்கிட்டு போன்ட்டு வந்தேன் கிரக. சரி சொல்லி கொம்ப. சரி பார்க்கலாம், போலாம்.